ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சிஎம்ஏ குரூப் 2 ஆல்ரெடி ஏதாவது கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கா இல்லை தான் ஃபஸ்ட் கிளாஸா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? என்ன சப்ஜெக்ட்ஸ்? ஓகே, எஃப்எம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு ஷெட்யூல் தெரியும்ல, எஃப்எம் தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம இன்றைக்கி. என் பேர் பிரசன்னா, யூஎஸ்சிஎம்ஏ. நான் வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் எல்லாத்துக்கும் வந்து எஃப்எம் அண்ட் காஸ்டிங் எடுக்கிறேன். அப்புறம் சிஏ இன்டருக்கு அக்கௌண்ட்ஸும் எடுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் யாரெல்லாம் ஃபினான்ஷியல் மேனேஜர் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. இப்போ நான் கொடுக்க போகிறது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜர் ஆல்ரெடி படிக்காதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. என்னோடய அசம்ஷன் என்னென்னா, இது வரைக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜர் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த ஆங்கிளில் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்றத முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா போகலாம். சப்போஸ் யாராவது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது. ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இப்போ படிக்க போகிறது எந்த சாப்டரும் கிடையாது. ஃபினான்ஷியல் மேனேஜரோட என்டையர் சிலபஸில் என்னென்ன இருக்குது, எதுக்கு அந்த சாப்டர்லாம் இருக்குது, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் பார்க்கலாம். தென் வி வில் ப்ரொசீட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா இல்லையா? புக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? புக் இப்போ எதுவும் ஓப்பன் பண்ண வேணாம். புக்கு ஃபிசிக்கல் புக் வச்சுருந்தா கூட இப்போ ஓப்பன் பண்ண வேணாம். ஏன்னா நான் சாப்டர் வைஸ் போக போகிறதில்ல. இப்போது ரெடியா? கவனிக்கிறீங்களா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பேசிக் மீனிங் அந்த 2 வேர்டில் இருந்தே எடுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் சிம்பிள் மீனிங் என்னது? இட் இஸ் அபவுட் மேனேஜிங் யுவர் ஃபினான்சஸ் தான். சரி, என்ன ஃபினான்ஸு, அந்த ஃபினான்ஸ் எப்படி உங்கள் கையில் வருது, அதை மேனேஜ் பண்ணுறது என்ன கஷ்டம் இருக்க போகுது? மேனேஜ் பண்ணுறது காசு யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? காசு கிடைக்கிறதான் பிரச்சனை. காசு யூஸ் பண்ணுறது என்ன பிரச்சனை? யூஸ் பண்ணிட்டு போகலாம்ல சும்மா அப்படின்னு கேட்டால் வந்து காசு கிடைக்கிறதும் கஷ்டம். பிகாஸ் அஸ்யூம் யூ டோன்ட் ஹேவ் எனி மணி. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையிலன்னு யூ டோன்ட் ஹேவ் எனி மணி. அப்போ யூ ஹேவ் டு கெட் மணி ஃப்ரம் சம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஆரம்பிக்க என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்லேருந்து வாங்குவீங்க, கொஞ்சம் காசு கொடுங்க நம்ம சேர்த்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்லைனா நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் போடுவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ரைஸ் ஃபினான்ஸாக காசை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும். உங்கள் கையில் எதுவும் சேவிங்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதை படித்து முடிச்சோடனே டேரெக்டாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணுறீங்க. அதாவது வேலைக்கு போனீங்கன்னா ப்ராபப்ளி கொஞ்சம் இன்கம் கிடச்சிருக்கும், அதுலேருந்து சேவிங்ஸ் இருக்கும். அஸ்யூம் யூ வாண்ட் டு ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஏன் அப்படி ஆரம்பிக்கிறோம்னு கேட்டால் வந்து ஜென்ரலி நம்ம படிக்க போகிறது ஒரு கம்பெனிக்கு தான். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் அது எப்படி ஈக்குவலண்ட்னா வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு உடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா எந்த மாதிரியோ கையில் காசே இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு மீனிங். அப்போ உங்கள் கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மற்றவங்கள்ட்ட வந்து வாங்கணும். உங்களுடைய சோர்ஸஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கேட்பீங்க, சேவிங்ஸ் இருந்தால் கொடுங்கன்ட்டு. இல்லாட்டி அப்படின்னா வந்து லோன் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி பேஸ் பண்ணி பர்சனல் லோன் அப்ளை பண்ணி ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் லோன் பண்ணி ஆரம்பிக்கலாம். தீஸ் ஆர் த சோர்ஸஸ் ஃபார் யூ. கரெக்டாக? இப்போ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குற மணி ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட ஹெல்ப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? வாட் வில் தே எக்ஸ்பெக்ட் இன் ரிட்டர்ன்? இன்ட்ரெஸ்ட். பேங்க் லோன் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. கரெக்டாக? இப்போ அவங்க காசை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து பிஸ்னஸ்லேருந்து we have to get a certain return, minimum return that should be good enough to pay the whatever they are expecting. இப்போ பேங்க் லோன்னா இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? அவங்க காசை வச்சு நம்ம காசை வச்சு பண்ணால் நம்ம என்ன வருதோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஃபுல்லாகவே நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஹலோ இருக்கீங்களா? ஃபுல்லாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம யாருக்கும் தர வேணாம். கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து நம்ம காசை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணி என்ன ப்ராஃபிட் வருதோ வர வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். பட் வேற ஒருத்தவங்க காசை யூஸ் பண்ணாலே என்ன ஆயிடுதுன்னா, மினிமமாக அவங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன் ஒன்று இருக்கும்ல, அதையாச்சும் எடுக்க முடியணும் அப்படின்ற ஒரு கோல் வந்துடும். பேசுறது புரியுதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, என்டையர் அமௌண்ட் இஸ் ஃப்ரம் பேங்க் லோன் வச்சுக்கோங்க. ஒரு 10 lakhs பேங்க் லோன் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, உங்கள் காசு ஒன்றுமே இல்லை, அப்பா அம்மா காசு ஒன்றுமே இல்லை, ஃபுல் பேங்க் லோன் 10 lakhs லோனு. அவங்க வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் இயர் 1 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? லோன் 10 lakhs, லோன் 10 lakhs, 10% இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்குறாங்க பேங்க். அட் த எண்ட் ஆஃப் 1 year எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? 1 lakh. அப்போ 1 lakhன்றது எதை வச்சு பே பண்ணுவீங்க? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்கல்ல, பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி ஒரு அமௌண்ட் வரணும். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு காஸ்ட் ஒன்று இருக்கும், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் போட்டால் ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த அமௌண்ட்டு எவ்வளோவாச்சும் இருக்கணும்? மினிமம்
1 lakh ஆச்சு இருக்கணும். கரெக்டா இல்லையா? 1 lakh இருந்தால் தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணவே முடியும். பேச புரியுதா? ஹலோ, இப்படியே உட்காந்து படிக்க முடியாது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஏதாவது கேட்டால் சாதாரண கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காதீங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ? 10 lakhs. பர்சன்டேஜ் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? 1 lakh. அப்போ நம்ம பிஸ்னஸ்லேருந்து எடுக்க வேண்டிய மினிமம் ப்ராஃபிட் எவ்வளோ? 1 lakh. அப்போ தான் அவனுக்கு கொடுக்க முடியும். இப்போ 1 lakh எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேங்க் லோனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டே கட்ட முடியாது. கரெக்டாக இல்லையா? இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலன்னா அதுக்கு திருப்பி கடன் வாங்குவேன், திருப்பி கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள்லாம் மேபி ரிச் பீப்புளாக இருக்கலாம், ரிச் ஃபேமிலியாக இருக்கலாம். பட் யாருக்காவது கடன் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும் நான் சொல்கிற கதையை. இப்போ எங்களுக்குலாம் லோன் இருந்தது ஃபஸ்ட்டு, அப்பா எடுத்த லோனு. அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுன்னு பார்த்தீங்களா, அதுக்கே லோன் வாங்குவோம். லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற போது டியூ டேட் வரும்ல, அப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குமே லோன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். அப்போ என்ன ஆகும்னா லோனுக்கு லோன் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வேறு வரும், காம்பவுண்டிங் ஆகும். கரெக்டாக இல்லையா? அப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கரெக்டாக கட்டிட்டா தப்பிச்சிடலாம். கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், எய்தர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி காம்பவுண்டிங் ஆயிரும், இல்லாட்டினா அந்த இன்ட்ரெஸ்ட்கே வேற ஒரு கடன் வாங்கிருக்கீங்க, கடன் கூடிடும். நீங்கள் முதல்ல வந்து வாங்கின லோன் மேபி 10 lakhs இருக்கும். அப்போ திடீர்னு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா லோன் மட்டுமே ஒரு 20 lakhs 22 lakhs இருக்கும். எப்படா 10 lakh லோன் 22 lakhs ஆகும் கேட்டால் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் போட்டு, இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு ஒரு லோன் வாங்கி அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி. பேச புரியுதா இல்லையா? கடைசியில் பார்த்தா 22 லட்சம் என்ன வாங்கியிருக்கோம் கேட்டால் ஒன்றுமே வாங்கியிருக்க மாட்டோம். நம்ம 10 லட்சத்துக்கு ஏதோ வாங்கியிருப்போம், அதையும் பிஸ்னஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸும் லாஸ்ட்டில் போய் வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் எதுவுமே இருக்காது, ஆனால் லோன் மட்டும் 22 lakhs இருக்கும். பேச புரியுதா? அது மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு 10 lakhs போட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 1 lakh இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு தே ஷுட் மேக் ப்ராஃபிட். இல்லாட்டா என்ன ஆயிரும், அதுவே கடன் வாங்கி கட்டுவாங்க. அப்புறம் கம்பெனி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் கம்பெனியை ரன் பண்ண முடியாது, பிஸ்னஸை க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். பேசுறது புரியுதா இல்லையா? அப்போ பிஸ்னஸ்லேருந்து வாட் இஸ் த மினிமம் ரிக்வயர்ட் ரிட்டர்ன் அப்படின்னா வந்து உங்களுடைய சோர்சஸ் இருக்குல்ல, ஃபினான்ஸ் கொடுத்த ஆட்கள் இருக்காங்களா, அவங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன் தான் நீங்கள் எடுக்க வேண்டிய ரிட்டர்ன். ஏன்னா அவங்கன்றது யாரு? பேங்க் லோன். இப்போ பேங்கர் அவங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ன்றது கம்பெனிக்கு ஒரு காஸ்ட். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இன்கம், நமக்கு என்னது அது? இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். கரெக்டா? காசு கொடுத்தவனுக்கு நாம திருப்பி தர வேண்டியதுன்றது ரிட்டர்ன் கிடையாது, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரிட்டர்ன், நமக்கு காஸ்ட். கரெக்டாக பேச புரியுதா இல்லையா? லோனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களே, அது உங்களுக்கு இன்கம்மா செலவா? செலவுனா அப்போ உங்களுக்கு காஸ்ட். அது கரெக்டாக எக்ஸ்பென்ஸு காஸ்ட் அந்த மீனிங்ல வந்துடுது. அப்போ நமக்கு ஒரு காஸ்ட் இருக்கிறதுனால அந்த காஸ்ட்டை அடைக்கிற அளவுக்காச்சும் நாம கொஞ்சம் இன்கம் எடுக்கணும், ப்ராஃபிட் எடுக்கணும். அதான் பேஸ். அப்போ ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு செலவு வந்து நிற்குது. அந்த ஃபினான்ஸை ரைஸ் பண்ணதுனால அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். எந்த பிஸ்னஸில் போடணும் அப்படின்னு நான் காசை போடணும்னு சொன்னால் நீங்கள் நினச்ச பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நீங்கள் நினைக்கிற பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கே உங்களுக்கு காசு வரலன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. பேச புரியுதா? நீங்கள் பண்ண நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ், அதுலேருந்து 70,000 தான் ப்ராஃபிட் வருது, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டணும்? 1 lakh. எவ்ரி இயர் நீங்கள் 70,000 சம்பாரிச்சு 1 lakh இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருக்க முடியுமா? 70,000 சம்பாரிச்சு 1 lakh, 70,000 சம்பாரிச்சு 1 lakh. அப்போ 30,000 யாரோட காசு? உங்களோட சொந்த காசு போட்டு கட்டிகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக இல்லையா? கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே உங்களுக்கு கட்டுறதுக்கு காசு இருக்காது. அப்போ வந்து கம்பெனியை வந்து நீங்கள் க்ளோஸ் டவுன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும். கரெக்டாக? யாருக்கா தமிழ் புரியாதா? தமிழ் புரியாதவங்க இருக்கீங்களா? எனி டசன்ட் தமிழ் தெரியாது, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அட் ஆல். when are you going to say that after the end of the class? Sir, can you tell in English full starting? ஏன்னா feedback sir was telling fully in Tamil, please ask him to. ஏன்னா வாயில் தான் சொல்ல வேண்டியதானே. வேற யாரும் இருக்கீங்களா தமிழ் தெரியாது? அப்போ இவ்வளோ நேரம் you didn't understand anything so far. Somewhat you understood. Loan amount 10 lakhs. We have to pay to the bank 1 lakh as interest. Suppose we are getting a return of only 70,000. We are getting a return of only 70,000. With that 70,000, can we pay 1 lakh? No. If we try to pay, it has to be out of our own fund. Own fund should be used for 30,000. 70,000 is the return from our business that we can pay, but still it is not sufficient. Again, another 30,000 we have to pay from our own fund. Correct? So every year, if you start putting your own money, after 5 years, you will start incurring huge losses. Every year 30. After 5 years, it will become 1,50,000. That will be out of your own fund or maybe out of some other loan.
ஸோ லோன் வில் கீப் ஆன் மவுண்டிங், பட் your business will not be profitable at all. கரெக்டா இல்லையா? அப்போ whenever you are using somebody else's fund, you will incur a cost, and that cost should be paid out of the return from the business. So you have to invest only in such business from where you can take a return which is sufficient to pay the interest சொல்லாதீங்க, cost, because the bank loan வந்து one of the examples தான். ஓகேவா? நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னா பேரண்ட்ஸ் வந்து போக முடியும், ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் லோன். பட் கம்பெனிக்கு இது சோர்ஸ் கிடையாது. கம்பெனிக்கு மெயின் சோர்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் காசு வேணா என்ன பண்ணுவோம்? ஒரு கம்பெனி இஃப் இட் வாண்ட்ஸ் மணி பேங்க்குக்கு போய் நிற்குமா? இல்லையே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஷேர் இஷ்யூ பண்ணும். அதுலேயும் எந்த ஷேர்? ஈக்விட்டி ஷேர். பிகாஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா வந்து இட் ஹாஸ் டு ஹாவ் சம் ப்ரிஃபரன்ஸ் ஓவர் ஈக்விட்டி. ப்ரிஃபரன்ஸ்னா ப்ரையாரிட்டி இருக்கணும். ஒருத்தர் ஈக்விட்டின்னு ஒருத்தர் இருந்தால் தானே இன்னொருத்தனை கொடுத்து நீ அவனோட பெரிய ஆளுன்னு சொல்ல முடியும். ஈக்விட்டியே இல்லாத போது எப்படி நீங்கள் ப்ரையாரிட்டி ஷேர் கொடுக்க முடியும்? கரெக்டாக இல்லையா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இஷ்யூ என்னது? ஈக்விட்டி ஷேர். அப்போ when the company is started, first they will issue equity shares. கரெக்டா? ஈக்விட்டி ஷேருக்கு what we have to pay in return? Equity share, this is the company. Suppose you are the public, general public, okay va? A part of the people, is the general public, not equity shareholders. These are, I mean, you all are general public. This is the company, okay va? First, I want money, so I am issuing. I am printing shares. I am printing the shares with a face value of 10 rupees, and then I am issuing, okay va? Suppose you are purchasing from me by giving 10 rupees, okay va? அது மாதிரி probably 1000 people purchased, or maybe 1000 shares you purchased. So for every share I will be getting rupees 10. How much I will have? 10,000 rupees I will have. Correcta? In the 10,000 rupees I can go and invest and get some return. But first of all, by purchasing these 1000 shares, what will you expect from the company after 1 year? Dividend you will be expecting. Correcta இல்லையா? Hello. டிவிடன் அப்படின்னு வாயத்துன்னு சொல்லுங்க பாப்பா. டிவிடன் சொல்லுங்க. டிவிடன், ஓகேவா? இது ஒன்றும் பெரிய கொஸ்டின் இல்லைல்ல, சும்மா சொல்லலாம்ல. யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் டிவிடன். அப்போ திஸ் 10,000 rupees I cannot keep it idle. I have to invest somewhere. Invest in my business, get a return which should be sufficient enough to pay the dividend that you are expecting. First point. Next, equity share issue பண்ணியாச்சு. A few people purchase equity shares. But now I want more money. Probably I will issue preference shares. Already equity share இருக்கு, so I will issue preference share. Preference share same story, 10 rupees or 100 rupees, whatever face value, you will be paying the money. Now what you will expect? Preference shareholders, what they will expect? Our dividend தான், but என்ன dividend? Preference dividend. What is the difference between normal dividend and preference dividend? Preference என்ற word இருக்குல்ல, preference. What is the meaning of this word preference? Normal English wordல preference. Priority. ரெண்டு பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு பர்சனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னு அர்த்தம். அவுட் ஆஃப் 5 அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன், ப்ரையாரிட்டி தரோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போ அது மாதிரி when it comes to payment of dividend, there are இவங்கெல்லாம் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். வச்சுக்கோங்களேன். Can I pay to everyone at the same time? No. First I will give priority to preference shareholders. After paying all the preference shareholders, if I have any money left over, I might pay equity. நான் பே பண்ணணும் mandatory கூட கிடையாது. கரெக்டாக? ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு there is no necessity to make the payment every year. நான் என்ன சொல்லலாம்? I don't have enough money, இந்த வாட்டி நம்ம லாஸ் தான் பண்ணிருக்கோம், காசு இல்லை அப்படின்னு சொல்லலாம், பே பண்ண கொடுக்கலாம். ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து அதில் டைப்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து there are types. குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், நான் குமுலேட்டிவ் இருக்குது. குமுலேட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து if in a year we don't pay dividend because of lack of profit, in a subsequent year, படிச்சிருக்கீங்களா இல்லையா? குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ் ஸ்கூல் டைமில் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு, இப்போ அவ்வளோ தேவையில்லை. பட் ஸ்டில் சொல்கிறேன், ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருந்ததுன்னா, if it is a cumulative preference share, suppose in a particular year we don't have enough profit, நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த இயரில் ப்ராஃபிட் வருதோ சப்சிக்வெண்ட் இயரில் ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னால், லாஸ்ட் இயர் we didn't pay dividend, லாஸ்ட் இயர் dividend plus current year dividend சேர்த்து we will pay. That is called cumulative. Dividend will get accumulated அப்படின்றது. நான் cumulative அப்படின்னு சொன்னால், பர்டிகுலர் இயரில் if I have profit I will pay, otherwise it will lapse. That's all. நெக்ஸ்ட் இயரில் ப்ராஃபிட் வந்தால் நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட் மட்டும் தான் நான் பே பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஹலோ. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ஐ வில் பி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் சொல்ல. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னா ஒன்றும் இல்லை, அதுவும் டிவிடெண்ட் தான், பட் இட் வில் பி பெய்டு ஃபர்ஸ்ட்.
கரெக்டாக, பிஃபோர் பேயிங் த ஈக்விட்டி டிவிடெண்ட். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஈக்விட்டி டிவிடெண்டுக்கு வந்து தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ரேட், பட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டுக்கு தேர் இஸ் அ ஃபிக்ஸ்டு ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச். அதே மாதிரி நான் இங்கே 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறேன்ல, 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ப்ராபப்ளி நான் வந்து இதுக்கு ₹100 இருக்கலாம், சும்மா டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. இது எவ்வளோ வருது? 1 lakh வருதுல. இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பிரிண்ட் பண்ணும்போதே ஃபேஸ் வேல்யூ ₹100 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போதே ஐ வில் மென்ஷன் த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரேட் ஆல்சோ. ஈக்விட்டியில் வந்து ஐ வில் நாட் மென்ஷன் எனி ரேட். அண்ட் தட் டூ ஐ எம் நாட் ப்ராமிசிங் தட் ஐ வில் பே டிவிடெண்ட். அதில் காசு இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுக்கு ரேட் இருக்கும். திஸ் ரேட் ஷுட் பி ஆல்வேஸ் அப்ளைட் ஆன் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ். கரெக்டாக? அப்போ 1000 ஷேர்ஸ் இன்டூ 100 1 lakhன்னு சொன்னால் வாட் ஷுட் பி த டிவிடெண்ட்? 1 lakh மல்டிப்ளைட் பை 12%. எவ்வளோ வருது? 12,000. 12,000 rupees I have to pay preference dividend to you. Suppose during the year I made a profit of 20,000. Out of the 20,000, first I have to pay 12,000 to you because you have preference over them. Okay va? அப்ப 12,000 rupees உங்களுக்கு பே பண்ணிட்டு 8,000 இருக்கா? Now I can decide whether I want to give dividend or not. That depends on other factors. இந்த 8,000 வந்து உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு என்னென்னா how I should take the decision னா, suppose I have some other investment opportunity. வேறு ஏதோ புதுசாக எனக்கு காசு ஒரு மிஷின் வாங்கணும். அந்த மிஷின் வந்து அதோட காஸ்ட் வந்து ஒரு 50,000. 50,000க்கு எனக்கு காசு இல்லாமல் தான் இருக்குது. இப்போ இந்த 8,000 உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னால் 50,000 ஐ ஹவ் டு ரைஸ் ஃபண்ட் அண்ட் தென் கெட் இட் ஃப்ரம் சம்வேர். இப்போ இந்த 8,000 உங்களுக்கு கொடுக்காம வச்சுட்டேன்னா ஐ வில் ஹாவ் திஸ் அமௌண்ட். அப்போ 50,000 அசட் வாங்குறதுக்கு கையில் ஆல்ரெடி ஒரு 8,000 இருக்குது. இன்னொரு 42,000 மட்டும் நான் எங்கேயாவது சோர்ஸ் பண்ணிவிட்டு 50,000க்கு அந்த அசட்டை வாங்கிடுவேன். ஸோ டிபெண்டிங் அப்பான் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பேச புரியுதா? எனக்கு இது தேவையா இல்லையான்னு பார்ப்பேன். எனக்கு தேவையில்லைன்னா கொடுத்துருவேன். ஐ வில் கிவ் யூ டிவிடெண்ட், நோ ப்ராப்ளம். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவேன். இல்லைன்னா என்ன சொல்லிடுவேன்னா, ஒரு 8,000 rupees இருக்குது, பட் இஃப் ஐ டிக்ளேர் திஸ் அஸ் டிவிடெண்ட் அகைன் ஐ ஹவ் டு கெட் இட் ஃப்ரம் யூ ஒன்லி பிகாஸ் நான் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி பேங்க் லோன்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா தே வில் நாட் கிவ். ஆர் மேபி நியூ கம்பெனிக்கு லோன் தர மாட்டாங்க. அப்போ அகைன் ஐ ஹவ் டு கம் டு த பப்ளிக் ஒன்லி. நீங்கள் தான் தரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எனிவே இந்த காசு உங்களோடது, திருப்பி உங்ககிட்ட வாங்கிறதுக்கு பதிலாக ஐ கேன் ரீடைன் திஸ் மணி. பேச புரியுதா இல்லையா? ஐ கேன் ரீடைன் திஸ் மணி அண்ட் யூஸ் இட் ஃபார் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஐ கேன் டிசைட். அதெல்லாம் தான் நம்ம படிக்கணும். ஓகே, இப்போ பேசுகிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குல்ல, எங்கெங்கேருந்து ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணலாம் அண்ட் தென் அந்த ரிட்டர்னை வந்து எவ்வளோ வந்து நமக்கு திருப்பி கொடுக்கலாம், எவ்வளோ நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம், ஆர் வேர் டு இன்வெஸ்ட், இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிற விஷயமே. ஓகேவா இல்லையா? இப்போ நம்ம 2 சோர்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன சொல்லுங்கள்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். பேலன்ஸ் ஷீட், அசட்ஸ் லைபிலிட்டிஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணிட்டோமா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிட்டோமா, அது ரெண்டு எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். எந்த சைடில்? லைபிலிட்டி சைடில். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒரு 10,000 rupees. அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஒரு 1 lakh. கரெக்டாக? ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தால் எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? கேஷ் கிடச்சிருக்குமா? கேஷ் ஆர் பேங்க் கிடச்சிருக்குமா? அப்போ கரஸ்பாண்டிங்காக எனக்கு இங்கே பேங்க்கில் சோஃபார் எவ்வளோ வந்திருக்கும்? 1,10,000 வந்திருக்கும். கரெக்டா? கிளியரா? பட் எனக்கு இந்த காசு பத்தலை. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் அதர் சோர்சஸ். 2 ஷேரும் இஷ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போ ஒன்னா ஐ கேன் ரைஸ் லோன் ஃப்ரம் பேங்க் ஆர் ஐ கேன் இஷ்யூ டிபென்ச்சர்ஸ். இது எப்படி வந்து ஷேர்ன்றது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி, டிபென்ச்சரும் ஒரு டாக்குமெண்ட், அதுலேயும் ஒரு ஃபேஸ் வேல்யூ மென்ஷனாக இருக்கும். பட் வென் ஐ இஷ்யூ தட் டிபென்ச்சர் அண்ட் யூ பே மணி, யூ டோன்ட் பிகம் த ஓனர் ஆஃப் த கம்பெனி, யூ பிகம் அ கிரெடிட்டார் ஆஃப் த கம்பெனி, யூ பிகம் அ லெண்டார். நீங்கள் காசு கொடுத்த ஆளாக மாறுறீங்க. பேங்க்கில் லோன் வாங்கினாலும் கடன் தான், டிபென்ச்சரில் வாங்கினாலும் கடன் தான். பட் பேங்க் லோன் வந்து ஹியூஜ் அமௌண்ட் கிவன் பை 1 person. கரெக்டா இல்லையா? ஒரு 1 lakh rupees or 2 lakh rupeesனு ஒரே பர்சன் ஃபுல்லாக கொடுப்பாங்க. கரெக்டாக இல்லையா? பிகாஸ் தே ஹாவ் மணி.
ஆனால் எல்லாருமே வந்து அவ்வளோ காசு வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் பேங்க் லோன் கேன் பி ரைஸ் ஒன்லி அப் டு அ லிமிட். அதுக்கப்புறம் நீ இருக்கிற லோன் அடங்கி அதுக்கப்புறமா அடுத்த லோன் தரோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹவு டு ரைஸ் ஃபண்ட் ஃப்ரம் த பீப்புள் கேட்டால் ஷேர் இஷ்யூ பண்ணலாம். பட் தே டோன்ட் வாண்ட் டு பிகம் த ஓனர் ஆஃப் திஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி அவ்வளோ சூப்பர் கம்பெனியாக இருந்தால் தே வாண்ட் டு பிகம் த ஓனர் பிகாஸ் ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் கிடைக்குன்றது. நம்ம இன்னும் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி ஆகல, கடன் வேணால் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி கொடுங்க 1 lakh கொடுங்க. 1 lakh அந்த கடன் இல்லை, மிஞ்சி போனால் என்னால் ஒரு 2000 தர முடியும், 5000 தர முடியும் அப்படின்னு வேரியஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கலெக்டிங் என்டையர் அமௌண்ட் ஃப்ரம் ஒன் சிங்கிள் பர்சன் நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணி இந்த 10, 100 அது மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட், லெட்ஸ் சே 100 rupees, ஓகேவா, டிபென்ச்சர் அப்படின்னு போட்டு 100ன்னு போட்டு இஷ்யூ பண்ணுவோம். டிபெண்டிங் அப்பான் ஹவு மச் அமௌண்ட் யூ வாண்ட். இந்த வானம் படம் பார்த்துருக்கீங்களா, சிம்பு வானம் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 40,000 rupees அவனுக்கு தேவைப்படும், கரெக்டாக இல்லையா? அப்போ சொல்லுவான் 40,000 ரூபா தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் வந்து 40 பேர்கிட்ட போயிட்டு 1000 கேட்பான்வான். அப்புறம் சொல்லிட்டு நல்லதாக இருக்குது, ஆனால் இதோட ஒரு பெட்டர் ஐடியா இருக்குது, நாம ஏன் 40,000 பேர்கிட்ட போயிட்டு ஒரு ரூபாயா கேட்கக்கூடாது? பார்த்துருக்கீங்க நான் சீனு. அதுக்கு என்ன சொல்லுவான், அதுக்கு பேர் பிச்சான்வான்ல. அந்த அளவுக்கு இறங்க வேணாம், 1 ரூபின்னு வைக்க வேணாம், மேபி அந்த 1000 rupeesன்றாங்கல்ல, 40 பேர்கிட்ட போயிட்டு 1000 கேட்கலான்றது. மேபி 400 பேர்கிட்ட போயிட்டு 100 கேட்கலாம்ல. எவ்வளோ வருது? 40,000 வருது இல்லை? சப்போஸ் யூ நீட் 40,000 rupees லைக் வானம் சிம்பு, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 100 rupee ஃபேஸ் வேல்யூ இருக்கிற டிபென்ச்சரை வி கேன் இஷ்யூ, ஓகேவா? யார் யார்கிட்டலாம் காசு இருக்கோ 100 rupees இருந்தாலே போதும்ல. 40 people if they give you 100 loan, sorry 440 இல்ல 400 people if they give you 100 loan, என்ன ஆயிரும், ஒவ்வொருத்தரும் 100 கொடுத்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்து it will become 40,000. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பண்ணலாம். it is called as debenture, கரெக்டா இல்லையா? debenture is the tool that you use when you want to collect from money from the public but they are not interested to become the owners of the company. பேங்க் லோன் போட்டால் அவங்க ஒரு லெவலுக்கு மேலே தரமாட்டுறாங்க, மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும், ஆனால் மக்கள் ஓனராக விரும்பலை. அப்போனா நீங்கள் என்ன பண்ணீங்க, டிபென்ச்சர் ஒன்று இஷ்யூ பண்ணி யூ ஹேவ் லிட்டில் மணி பட் யூ டோன்ட் வாண்ட் டு பிகம் த ஓனர், ஓகே யூ பிகம் த கிரெடிட்டார் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லி பேச புரியுதா? அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணுறேன். இதே இந்த கணக்கு வச்சுருமா 40,000 rupeesக்கு. அப்போ டிபென்ச்சர், இந்த டிபென்ச்சர்லையும் என்ன இருக்கும்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், கரெக்டாக? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் என்ன சொன்னோம், 12% சொன்னோமா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு there is no percentage, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு there is a percentage. என்ன பர்சன்டேஜ்? 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் போடலாம். அதே மாதிரி டிபென்ச்சருக்கும் உண்டு. அஸ்யூம் லெட்ஸ் சே 15% டிபென்ச்சர். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 40,000 இருக்கு, கரெக்டா? இதுவும் எனக்கு காசு அவ்வளோ வந்துடும், கரெக்டா? டோட்டல் எவ்வளோ அப்போ? 1,50,000, கரெக்டா? பேங்க் லோன் வேணும்னா பேங்க் லோன் வரும். இப்போதைக்கு வில் ஸ்டார்ட் வித் திஸ், ஓகே? ஓரளவுக்கு காசு வந்துச்சுல, 1,50,000 rupees we have money. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா we have seen the liability side of the balance sheet. All these are sources of finance, கரெக்டா? என்னது சொல்லுங்க? sources of finance. balance sheet liability side ஃபுல்லாவே it is called as sources of finance. இதெல்லாம் எதுக்காக வாங்கியிருக்கோம்? பேங்க்ல வச்சுக்கிறதுக்கா? பேங்க்ல வச்சுக்காக இல்லை, இதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போறோம். பிஸ்னஸ் பண்றதுக்கு வாட் வி நீட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் பெரிய பெரிய அசெட், கரெக்டா இல்லையா? சப்போஸ் நம்ம ஒரு டீ கடை போறோம்னா கூட அந்த இடத்துல வைக்கக்கூடிய யுட்டென்சில்ஸ் ஒரு கிளாஸ் எதுவும் இருக்குல்ல, அந்த பொருட்கள்லாம் வாங்கணும். தட் இஸ் சம் வாட் லைக் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மாதிரி வாங்கணும். பெஞ்சு போடணும், சேர் போடணும், டேபிள் போடணும், ஏதோ ஒன்று இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து ஐ ஹேவ் டு பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் வந்து ஐ நீட் இன்வென்ட்ரி. நம்ம டீ கடை போகிறப்போனா டீ தூள், காஃபி தூள், சுகர் அதெல்லாம் வேணும், இன்வென்ட்ரி வாங்கணும், கரெக்டா? அப்புறம் ஒரு இடத்த ஃபஸ்ட்டு ஒரு டீ கடை போடும்போதே அந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்களா? மோஸ்ட்லி வாடகைக்கு போவோம், கரெக்டாக இல்லையா? தென் யூ ஹேவ் டு பே ரெண்ட், கரெக்டாக? அப்போ ஒரு பிஸ்னஸ் 1,50,000 வச்சு என்ன சார் பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் டீ கடை போடுறதுக்கு போதும்னு வச்சுக்கோங்க. டீ கடை இல்லாட்டினா வந்து இந்த சாட் கடை மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இது போதும். என்ன கடையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வாங்கணும். அப்புறம் வந்து இந்த இன்வென்ட்ரிலாம் வாங்கி வைக்கணும் விற்கிறதுக்கு. மோர் ஓவர் சில செலவு இருக்கும், எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது வந்து அசட்டும் கிடையாது, இன்வென்ட்ரியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, இல்லாட்டினா வந்து அங்கே ஒர்க் பண்ணுற நீங்கள் மட்டும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, இன்னொரு ஆள் வேணும், அப்போ அவங்களுக்கு சேலரி தரணும், கரெக்டாக? இந்த எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் யூ நீட் மணி இல்லை? அப்போ எல்லாத்துக்கும் தான் இது யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபார் லெட்ஸ் சே வி பர்ச்சேஸ் சர்டன் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வாங்குறோம்.
ஹலோ கவனிக்கிறீங்களா? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வி பர்ச்சேஸ்ட் ஃபார் 60,000 rupees வாங்குறோம் வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் 1,50,000 வி பர்ச்சேஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஃபார் 60,000. என்ன அசெட் வாங்க, நிறைய அசெட் வாங்குறோம், அதில் தனித்தனியாக சொல்ல வரும்ல. ஓவராலாக லெட்ஸ் கால் இட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். வாட் வில் பி த ஜர்னல் என்ட்ரி அக்கௌண்ட்ஸ் ஆங்கிளில் சொல்லுங்கள். அசெட் வாங்குகிறோம், பேங்க்கில் காசு வெளியே போகுது. ஃபிக்ஸஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், கரெக்டாக இல்லையா? ஃபிக்ஸ் அசெட் டெபிட் ஆகுதா, அப்போ அது அசெட் உள்ளே வருது. பேங்க் கிரெடிட் ஆகுதா, பேங்க் அக்கௌண்ட் வில் கம் டவுன், கரெக்டாக? அவுட் ஆஃப் 1,50,000 60,000 போயிடும், 90,000 ஆயிரும். 60,000க்கு ஃபிக்ஸ் அசெட்ஸ் வந்துடும், கரெக்டாக? மேலே எழுதுறோம், சும்மா நான் கீழே எழுதுறேன். கரெக்டா? அசட் தவிர வந்து நமக்கு கொஞ்சம் இன்வென்ட்ரி வாங்கி வைக்கணும். டீ தூள், காஃபி தூள், சுகர் எல்லாம் வாங்கி வைக்கணும். பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு தான் வி டு ஸ்டார்ட். கப்பு அதெல்லாம் வாங்கணும், கரெக்டாக? அந்த விஷயமெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் செலவாகுது. அதில் வந்து நான் சப்போஸ் நான் வந்து ஒரு 40,000க்கு ஐட்டம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ பேங்க்லேருந்து 40,000 போயிடுமா? இன்வென்ட்ரி பேசிக்கலி ஸ்டாக் எப்படின்னா பேர் வச்சுக்கலாம். ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு வாங்குறேன்? 40,000, கரெக்டா? டோட்டல் 1,50,000, 1,50,000. நவ் ஐம் ரெடி டு டூ பிஸ்னஸ், கரெக்டா? இதை வாங்கி வச்சுட்டு ஓகே எல்லாம் செட் பண்ணியாச்சு, போர்டு மாட்டிடுவேன், இன்னிலேருந்து சேல்ஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு, கரெக்டா இல்லையா? இப்போ இன்னைக்கு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? 1 year நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஏதோ ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணியிருப்பேன். எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் ஓகே அப்படின்னு இருப்பேன்னா, இல்லைன்னா மினிமமாக இவ்வளோவாச்சும் பண்ண நினைப்பேன். நான் மினிமமாக இவ்வளோவாச்சும் பண்ண நினைப்பேன். ஏன்னா வந்து இது எதுவுமே ஏன் காசு கிடையாது. திஸ் இஸ் நாட் மை மணி. ஐ ரைஸ் 1,50,000, நாட் ஈவன் 1 rupee இஸ் மை மணி, கரெக்டா? சில பேர் உங்ககிட்ட சில பேர்ட்ட இருந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வாங்கினேன், நீங்களா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ட்ட இருந்து நீங்கள் உங்களோட காசு வாங்கினேன், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொஞ்சம் காசு வாங்கினேன். 2 பேருக்கும் பத்தாம இன்னும் கொஞ்சம் வெளியே ஆட்கள்கிட்ட போயிட்டு, இது இப்போ நீங்களாம் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுக்கோங்க, வெளியே ஆட்களுக்கு போய் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி அவங்க கிட்ட இருந்து வேற 40 ரைஸ் பண்ணியிருக்கேன். டிபெஞ்சர் 15% எதிர்பார்க்குறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 12% எதிர்ப்பாங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு யோசிச்சு சொல்லுங்க, ஜஸ்ட் பிகாஸ் we don't have to pay dividend and there is no fixed percentage, இவங்க எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? ஈக்விட்டி ஷேர் சும்மா கொடுத்துருக்காங்க, அது அவங்க தான் டிவிடெண்ட் பே பண்ண வேணாம்ல, சும்மா தான் சார் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களும் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. அண்டு வெளியில் கடன் கொடுத்தவன் 15% எதிர்பார்க்குறான், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 12% எதிர்பார்க்குறான். இவங்க 10%, அதாவது இவங்கள விட கம்மியாக எதிர்பார்ப்பாங்களா இல்லை ஜாஸ்தியாக எதிர்பார்ப்பாங்களா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். நான் கேட்குறது வந்து அமௌண்ட் கிடையாது, அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் கிடையாது, பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன். பர்சன்டேஜ் இவங்க 2 பேரும் 15-12 இருக்கும்போது அவங்க வந்து 10% அப்படின்ற மாதிரி லோவர் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்களா இல்லை 20% இந்த மாதிரி ஹையர் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்களா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எத்தனை பேர் லோவர் 10% அப்பனா 10% they will expect. ஓகே, எத்தனை பேர் ஹையர் than this 20%? ஓகே, 10% சொல்றாங்க. யாராவது ஒருத்தங்க ஏன்னு சொல்லுங்க. why you think that they will expect? ஒரு விஷயம் should not be considered என்னன்னா வந்து சார் 10,000 rupees கம்மியா இருக்கு, நான் அமௌண்ட்டே கேட்கலையே, இது 1 lakh இது 10,000, அதனால அப்படின்ற ஒரு பதில் வச்சிருந்தீங்கன்னா அந்த பதில் சொல்லவே சொல்லாதீங்க. because it is not about the amount. percentage is applied on whatever amount they have given. suppose இவங்களே 5 lakhs கொடுத்தாங்கன்னா அந்த 5 lakhs வந்து percentage apply ஆகும். I am talking only about the percentage. ஓகேவா? 10% ஏன் யாராவது சொல்லுங்க. இதை விட கம்மியா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நினைக்கிறீங்க? ஆன்லைன்ல இருக்காங்களா? சரி, 20% பின்னாடி யாரோ சொல்லி நினைக்கிறேன். 20% ஏன் 20%? 10% தூக்கும்போது யார் யார் தூக்கணும் நான் கவனிக்கல. 20% பின்னாடி தூக்குனீங்கன்னு நினைக்கிறேன். வை 20%? ஏதாவது சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று. எதனால 20%? இல்லாட்டினா இப்படி பேசுவோம், ஒரு ஃபர்ஸ்ட் பேசுங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஜெனரலாகவே யோசிங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க.
ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு காசு போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு ஒரு ரிஸ்க்குன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. காசு போட்டால் திருப்பி வந்துருமா இல்லையான்னு தெரியலன்னு ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, அந்த ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு இடத்துல ரிஸ்க் ரொம்ப கம்மி. என்ன ரிஸ்க் கம்மினா வந்து அந்த காசு திருப்பி வருமானு டவுட்டே உங்களுக்கு இல்லை. யூஆர் நோ டவுட் வாட் எவர் யூ ஹவ் இன்வெஸ்டட் வில் கம் பேக். நீங்கள் நினச்ச பர்சன்டேஜும் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் போட்டு வைக்கிறீங்க. பேங்க்கில் போயிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வைக்கிறீங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சா அதுலேருந்து ஏதாவது காசு வராமல் போயிருமோ அப்படின்ற டவுட்டே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு ஆடு வருதுல்ல, என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் பி பார்த்தீங்களா இல்லையா, ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக இல்லையா? என்ன சொல்லுவாங்க, ரிஸ்க்கு நீங்கள் பார்த்து போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடும்போது யாராவது சொல்லியிருக்காங்க இது ரிஸ்க் அதிகமானது யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. ஏன்னா போட்ட காசு கண்டிப்பாக வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லேயோ போட்டால் போட்ட காசு வருமானது டவுட்டு, கரெக்டாக இல்லையா? அப்போ ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணால் லோ ரிஸ்க்கு, ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் ஹை ரிஸ்க்கு, கரெக்டா? இப்போ சப்போஸ் யூ இன்வெஸ்டிங் இன் பேங்க்கு, கம்மி ரிஸ்க் எடுக்கிறீங்களே, அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சே 10% தராங்கன்னு வச்சுக்கோங்க பேங்க், லோ ரிஸ்க்கு, அதுக்கு பேங்க் வந்து 10% தராங்க. சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் போடாமல் ஷேர் மார்க்கெட்டில் போய் போடுறீங்கன்னா அங்கே ஹை ரிஸ்கா? அங்கே ஹை ரிஸ்க் இருக்கும்போது 10% கொடுத்தா ஒத்துக்குவீங்களா, இல்லை அதுக்கு மேலே கொடுத்தா ஒத்துக்குவீங்களா, இல்லை கீழே கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? 10% மேலே. ஏன்னா என்ன சொல்லுவீங்க, ரிஸ்கே எடுக்காமல் பேங்க்கில் போட்டாலே யூ ஆர் கெட்டிங் 10%. நான் எதுக்கு தேவையில்லாமல் வந்து ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுத்து நான் ஏன் கரெக்டாக அதே 10-ஓட கம்மியாக வாங்கணும்? ஐ நீட் மோர் தேன் 10. மேபி அவன் ஒரு 15% கொடுத்தா இல்லை 18% கொடுத்தா நீங்கள் திங்க் பண்ணலாம், ஓகே ரிஸ்க் இல்லாமல் 10% எடுக்கலாமா, இல்லை ரிஸ்க் எடுத்து 18% எடுக்கலாமா? அது ஒரு சாய்ஸ், ப்ராப்பர் சாய்ஸ். பேசப்படுதா? ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னா வந்து ஹையர் த ரிஸ்க் லோவரா விளங்குச்சுப்போ. 10% லோவர், 18 பெருசு. 10%னா நோ ரிஸ்க், 18% ஹை ரிஸ்க். அப்போ ஹையர் த ரிஸ்க் ஹையர் ஷுட் பி த ரிவார்ட் ஆர் ரிட்டர்ன், கரெக்டா இல்லையா? லோவர் த ரிஸ்க் லோவர் ஷுட் பி த ரிவார்ட் ஆர் ரிட்டர்ன், கரெக்டா இல்லையா? இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர், இந்த 3 பேர்ல யாருக்கு இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. 3 பேர்ல ஒய் அவனுக்கு என்ன, ஏன், எதனால ஒய் ஹி ஹாஸ் அ ரிஸ்க்? யார் ஈக்விட்டி? நீங்க தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், கரெக்டா? பதில் சொல்லுங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து இந்த கம்பெனியில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஆனீங்கன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு? பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் ஆளுன்றதா? ஓகே. வேற ஒரு நிமிஷம், இது எப்படி சைடு வாரியாவா இல்லை கேர்ள்ஸ் கணக்கு? கேர்ள்ஸ் சேர்த்து நீங்கள் இருக்கீங்களா இப்போ? சரி ஓகே, நான் இது ஃபுல்லாக இப்படின்னு வச்சேன். சரி நீங்கள் சொல்லுங்க, இந்த சைடுல யாராவது சொல்லுங்க, இந்த சைடில் இருக்க கேர்ள்ஸ் யாராவது சொல்லுங்க. ஈக்விட்டி ஷேர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்விட்டி ஷேர் அது எல்லாருமே ஒரே, உங்க பதில் அதே தானே, ஹை ரிஸ்க் அவங்க தானே. ஏன் ஹை ரிஸ்க்னு சொல்றீங்க? பர்சன்டேஜ் இல்லாதனால ரிஸ்க்ன்றீங்களா? அதுதான் ரிஸ்கா? அது தவிர வேற எதுவும் இல்லையா? கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சேன், இவனுக்கு கொடுக்கும் போதே கம்மி ஆயிடுச்சுன்னா, இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல 20,000 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வி பேட் ஹிம் 12,000, 8,000. இந்த 8,000 கூட ஐ வில் டேக் எ டிசிஷன் வெதர் ஐ ஹேவ் டு பே ஆர் நாட், நான் முடிவு பண்ணுவேன். அப்போ இது வருமானம் கூட தெரியாது உங்களுக்கு, கரெக்டா? இது ஒரு பாயிண்ட். ஹலோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை இருக்குன்னு சொல்றதுல அதுல 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் முன்னுரிமை இருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். டிவிடெண்ட் பே பண்ணிட்டு தான் அவன், இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். வாட் இஸ் த அதர் பாயிண்ட்? There are 2 points left, தெரியுமா? preference shareholder, why is he called preference shareholder? What is the preference given to them அப்படின்னு கேட்டா வந்து 2 பாயிண்ட்ல we are giving priority to them over equity shareholders. One is the payment of dividend, இன்னொன்னு கம்பெனி வைண்ட் அப் பண்ணும் போது யாருக்கு ஃபர்ஸ்ட் பே பண்ணணும்? ப்ரிஃபரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பே பண்ணணும், கரெக்டா? ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் படிச்சிருக்கீங்களா? என்ன பாயிண்ட் ஆஃப் படிச்சு, என்ன மேபி எப்படி படிச்சிங்கன்னு தெரியல. பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், இன்னொன்று ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி. ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப், கரெக்டா? இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த டிவிடெண்ட் பே பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை, அந்த ரீபேமெண்ட் தான் மெயின் மேட்டர். ஏன்னா இதில் இந்த 12,000 பே பண்ணிட்டு 8,000 கொடுப்பாங்க அப்படின்றத விட இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு 1 lakh பே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதாவது வாட் எவர் இஸ் லெஃப்ட் ஓவர் மட்டும்தான் இவனுக்கு வரும். 1,50,000 அர்சஸ் இருக்கா, இதை வச்சு we are doing business. சப்போஸ் த டீ கடை இஸ் இன்கரிங் பேக் டு பேக் லாசஸ், கரெக்டா? லாஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த 1,50,000 அர்சஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும்.
லாஸ்னா என்ன சும்மா நார்மல் டேர்ம்ஸ்ல போட்டோம்னா போட்ட காசு திருப்பி வராது, அதான் லாஸ். 10,000 rupees போட்டு 12,000 rupees திருப்பி வந்துச்சுன்னா 2,000 rupees இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் 10,000 rupees போட்டு 9,000 rupees திருப்பி வந்தா 1,000 rupees டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் குறைஞ்சிட்டே வரும். பேக் டு பேக் லாஸஸ்னா அசெட் குறைஞ்சிட்டே வருமா? 1,50,000 1,50,000 இருக்காது, இட் மே பிகம் 1,20,000. கரெக்டா? அந்த 1,20,000 அசெட்ஸ் இருக்கும்போது சப்போஸ் யூ வாண்ட் டு வைண்ட் அப் த டீ கடை, இல்ல பிசினஸ் நல்லா இல்ல இதை க்ளோஸ் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப 1,20,000 அசெட்ஸை வச்சு யூ ஷுட் ஸ்டார்ட் ரீபேயிங் தீஸ் பீப்புளா. நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதெல்லாம் வித்துருவீங்க, அசெட்ஸ் எல்லாம் வித்துருவீங்க. அசெட்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரிஜினல் பிரைஸ்ல வாங்கியிருப்பீங்க, பட் ஆஃப்டர் 3 years விற்கும் போது அந்த பிரைஸ் கிடைக்காது, அதை விட கம்மி அமௌண்ட் தான் கிடைக்கும். கரெக்டா? அந்த கம்மி அமௌண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் யாருக்கு பே பண்ணுவீங்க? கேன் யூ பே டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபர்ஸ்ட்? நோ. அதுக்கு முன்னாடி யாருக்கு பே பண்ணும்? ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி யாருக்கு பே பண்ணும்? டிபென்ச்சர். பிகாஸ் இவன் கடன் கொடுத்தவன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வகையில கூட்டுக்கலவாணி, பிகாஸ் both of them are owners. கரெக்டா இல்லையா? இவங்க both of them are owners because they have contributed capital. இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா இவன் அவுட் சைடர். அதனால தான் சொன்னேன் இந்த கிளாஸ் ரூம்லேயே அவன் கிடையாது, அவுட் சைடர் அவன். கரெக்டா இல்லையா? அப்போ அவுட் சைடருக்கு we have to pay first. கையில் வந்த காசே வந்து 1,20,000 தான். கரெக்டா? அதுலேருந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு பே பண்ணணும். எவ்வளோ வருது இப்போ? 80,000. 80,000 வச்சு நெக்ஸ்ட் யாருக்கு பே பண்ணும்? ப்ரிஃபரன்ஸ். அவனுக்கு பே பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்கு? 1 lakh. அவனுக்கே பே பண்ண முடியாது, அவனுக்கே ஃபுல்லாக பே பண்ண முடியாது. எவ்வளோ இருக்கு நம்ம கையில்? 80 தான் இருக்கு. அப்போ அவனுக்கு 80க்கு மேலே பே பண்ண. ஏன்னா கம்பெனி வந்து லிமிடெட் லைபிலிட்டி. கரெக்டா? வாட் இஸ் லிமிடெட் லைபிலிட்டி? பர்சனல் லைபிலிட்டிலாம் கிடையாது, வேற அசட்ஸ் எல்லாம் கொண்டு வர அவசியம் கிடையாது. இருக்கிறத வித்தா எடுத்துட்டு போ, அவ்வளோதான். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த 80,000 பே பண்ணும் போதே என் காசு 0 ஆயிருதா? ப்ரிஃபரன்ஸுக்கே 20,000 ரூபா நாமம் தான். கரெக்டா இல்லையா? அப்போ இவனுக்கெல்லாம் 10,000 நாமம் தான். கரெக்டா இல்லையா? ஸோ பேசுறது என்ன புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹி ஹாஸ் அ ரிஸ்க். வை? பிகாஸ் ஹி வில் பி ரீபேட் அட் த எண்ட். கரெக்டா இல்லையா? அப்போ 3 பேர்ல ஹி ஹாஸ் த ஹையஸ்ட் ரிஸ்க். ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்தான்னா அவன் எப்படி ரிட்டர்ன் எதிர்பார்ப்பான்? ஹையஸ்ட் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பான். ஓகேவா? இவெல்லாம் 12, 15 இருக்கான்னு சொன்னா இவன் வந்து உங்க 2 பேரை விட ஜாஸ்தி எடுப்பான். 10 or 20 கேட்டேன்ல, இந்த 2 ஆப்ஷன்ல யூ ஷுட் சூஸ் 20 தான். பேச புரியுதா இல்லையா? அப்ப இவன் 20%. ஈவன் தோ ஒரு பேருக்கு பக்கத்துல எதுவும் பர்சன்டேஜ் இல்லைனா கூட he will be expecting 20%. ஓகேவா? 20% கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்னா ஷேர் ஹோல்டரா இருக்க மாட்டான். he will try to sell the share. வேற யாருக்காவது வித்துட்டு போயிடுவான். பிகாஸ் இந்த கம்பெனியில் இருக்கிறேன்னா இவ்வளோ ரிஸ்க் இருக்கு, இவ்வளோ ரிஸ்க் இருந்தால் யூ ஹேவ் டு பே மீ 20% ரிட்டர்ன் ஆன் மை இன்வெஸ்ட்மெண்ட். பே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருக்க மாட்டேன். எப்படி இல்லாமல் போவ? ஷேரை வித்துருவீங்க. விற்க போனால் இன்னொருத்தன் வாங்கணும், வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்போ என்ன சொல்லுவானா? ஏன்னா நல்லா இல்லை கம்பெனி. அப்போ வந்து அவன் கம்மி ரேட்டு கேட்பான். அப்போ இவனும் ஒரு வழி இல்லாமல் செல் பண்ணுறதுக்காக கம்மி ரேட்டு கொடுப்பான். அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வில் கம்மியாகும், ரெடியூஸ். பேச புரியுதா? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டில் இருக்கு, ஆனால் இவன் விற்க ட்ரை பண்ணா இவன் வாங்க மாட்டான். இவன் என்ன சொன்னா இவ்வளோ ரேட்டு கொண்டு கேட்பான். இப்போ இவனுக்கு இந்த ஷேர் ஹோல்டராக இருக்க இஷ்டம் இல்லை, அப்போனா ஹி வில் ரெடியூஸ் த ப்ரைஸ், இந்த ரேட் கொடுப்பான். இவன் வந்து பார்க்குறான், இவன் வந்து பார்த்தா கம்பெனி இவன் நினச்சதோட கேவலமாக இருக்கு, இவன் திருப்பி விற்கணும்னு நினைப்பான். அப்போ இவன் வாங்கினா நீ ஏன் வாங்கிட்டு உடனே விற்கிற, என்னை மாட்டி விடுறியான்னு கேட்டுட்டு இவன் இதோட கேவலமாக கேட்பான். அப்போ ப்ரைஸ் இன்னும் கம்மியாகும். அப்போ ஷேர் ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? ஷேர் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா வேல்யூ ஆஃப் த கம்பெனி வில் கம் டவுன். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு 20% மென்ஷன் ஆகலையே ஒழிய தே வில் ஹாவ் அ ரெக்வயர்மெண்ட். அந்த ரெக்வயர்மெண்ட் வில் பி ஹையஸ்ட் அமங் எவ்ரி ஒன் பிகாஸ் தே ஹாவ் த ஹையஸ்ட் ரிஸ்க். பேசுறது புரியுதா இல்லையா? அப்போ இவங்களுக்கும் காசு தர வேண்டியது. பேசுறது இப்போ சொல்ல வந்தது காரணம்னா இவங்களுக்கும் காசு தர வேண்டியது இருக்கு. அப்போ 1,50,000ல 1 ரூபி கூட எனக்கு ஃப்ரீயா வந்த காசு கிடையாது. எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். கவனிக்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் வச்சு நான் டீ கடை பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, அந்த டீ கடை பிஸ்னஸில் போட்ட காசை விட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு கேட்டால் இல்லை. எனக்கு எவ்வளோ அதிகமாக வரணும்னு சொன்னால் இவங்க எல்லாருக்கும் பே பண்ணுற அளவுக்கு அதிகமாக வரணும் ஃப்ரம் இட் 1 year. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10,000 rupees இருக்குல்ல, ஹவு மச் இஸ் எக்ஸ்பெக்டிங்? 20%. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அது? 10,000 rupees போட்டவன் 20% எதிர்பார்க்குறான்னா 2,000 rupees எதிர்பார்க்குறானா? கரெக்டா? என்ன இது யோசிக்கிறீங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் he has contributed 1 lakh. அவன் எவ்வளோ எதிர்பார்ப்பான்? 12%. அப்படின்னா இது 12,000. he will expect 12,000. இவன் 40,000 கொடுத்துருக்கான், 15%. அப்போ 6,000.
திஸ் இஸ் த ரெக்குயர்மெண்ட் ஃப்ரம் மை சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். டோட்டல் போட்டால் எவ்வளோ வருது? எவ்வளோ? 12, 6, 18. என்னடா 30? இப்போ இல்லை, 2000 தானே இது. இது 2000 10,000ல 20% தானே இது. 2000 கம்மா இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டல. ஓகே, 2000, 12,000, 6,000, 20,000. கரெக்டாக 6, 12 + 18, 20,000. ஸோ இந்த 1,50,000 அப்படின்ற அமௌண்ட் ரைஸ் பண்ணதுனால ஐ ஹாவ் டு பே தம் பேக் 20,000. வேரியஸ் பீப்புளுக்கு வேரியஸ் பர்சன்டேஜ், வேரியஸ் அமௌண்ட்ஸ். டோட்டலாக பார்த்தா 20,000. கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, எவ்வளோ அமௌண்ட் போடுறேன் இதில்? நான் 1,50,000 போடுறேன்ல. 1,50,000 இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் இன் டீ கடை. சப்போஸ் ஐ எம் கெட்டிங், கவனிக்கிறீங்களா, சப்போஸ் ஐ எம் கெட்டிங் 10% ப்ராஃபிட், அதாவது இவங்களுக்கு எல்லாருக்கும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி 10%, அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்கள்ல. நெட் ப்ராஃபிட் ஒன்று இருக்குது, நெட் ப்ராஃபிட் முன்னாடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஒன்று இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் வரும். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஏதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா, ஆப்ரேட்டிங்னா பிஸ்னஸ் சம்மந்தமான எக்ஸ்பென்ஸ், அதை மட்டும் மைனஸ் பண்ணால் தெர் இஸ் அ ப்ராஃபிட் கால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்லாம் இன்க்ளூட் பண்ணால் தான் வந்து நெட் ப்ராஃபிட் வரும். நான் பேசுறது இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஓகேவா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் மைனஸ் பண்ணல. அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இன்வெஸ்ட் பண்ணதில் எனக்கு 10% வருதுன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட் வருது. டீ கடை ப்ராஃபிட்டபுளாக இருக்கா? ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர்லேயே ப்ராஃபிட் வருது. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10% ப்ராஃபிட் வருது. வெதர் திஸ் 10% ப்ராஃபிட் இஸ் இனஃப் ஃபார் மீ ஆர் நாட், வெதர் யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஒய்? 1,50,000 போய் இன்வெஸ்ட் பண்ணி if I am getting 10% return on that, I will be getting how much amount? 15,000. இந்த 15,000 எடுத்துட்டு நான் பே பண்றதுக்கு போனேன்னு சொன்னா இவனுக்கு 2,000 கொடுக்கணும், இவனுக்கு 12,000 கொடுக்கணும். ஆக்சுவலி அப்படி கொடுக்க முடியாது. இவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், கரெக்டா இல்லையா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஃபர்ஸ்ட் போய் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் போயிட்டு டிபென்ச்சர் கொடுக்கணும். வந்த காசே எவ்வளோ? 15,000 ரூபாய். 15,000 ரூபாயில போயிட்டு இவனுக்கு 6,000 பே பண்ணணும். எவ்வளோ போயிருது? அப்போ 6 போயிட்டு 9ஆ? 9,000 போய் இடைக்க போனால் இவனுக்கே இல்லை. இப்போ முடிஞ்சா 9,000 மட்டும் கொடுக்குறோம், இல்லைன்னா வந்து காசு இல்லைன்னு சொல்லணும். அவனுக்கே 9,000 கொடுக்குறோம் கூட வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி கொடுக்க முடியாது. 9,000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கொடுத்தா கூட இவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் இப்போ இந்த கேள்வியை வந்து நம்ம யார் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிருக்கோம்? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிருக்கோம். யார்? நீங்கள் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஈக்விட்டி ஷேர் வில் யூ பி சாட்டிஸ்ஃபைட் வித் 10%? நோ. கரெக்டா இல்லையா? எவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? 10% நோன்றீங்கல்ல, 10% நோன்றீங்கள. ஏன் நோனா? 10% போட்டால் 15,000 தான் வருது. ஆனால் யூ ஹேவ் டு பே 20,000. அப்போ 10%க்கு நோனா எத்தனை பர்சன்டேஜ் தான் ஓகேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக, அதாவது 50% தான் ஓகே சார் அப்படி சொல்லக்கூடாது. அது ரொம்ப ஹை பர்சன்டேஜ். கரெக்டாக எத்தனை பர்சன்டேஜ் தான் ஓகே உங்களுக்கு? ஆ 18ஆ? 14%? எப்படி போடுறீங்க? 1,50,000ல 14% போட்டு பார்க்குறீங்களா? 20,000 தாண்டதான்னு பார்க்குறீங்களா? கரெக்டாக போட முடியாதா? 14% தான் ஓகேவா? போட்டு பாருங்க. 14% ஓகேவான்னு பாருங்க. 21,000 வருது. 21,000 நம்ம பே பண்ண வேண்டிய 20,000 தான். ஆனால் ஓகேவா இருக்கு. பட் ஸ்டில் 14ன்றது ரெக்வயர்ட் பர்சன்டேஜோட எக்ஸ்ட்ரா. எக்ஸாக்டா எவ்வளோ? 13.3. என்ன பண்றீங்க அதுக்கு? கவனிக்கிறீங்களா? we need 20,000 for எவ்வளோ அமௌண்ட்? 1,50,000. கரெக்டா? that means 20,000 is the cost for 1,50,000 rupees into 100. எவ்வளோ வருது? 13.33 வருதுல்ல. இந்த 13.33% ரிட்டர்ன் இருந்தா I will be happy ன்னு சொல்றோமா? சும்மா செக் பண்ணி பாருங்க. 1,50,000ல instead of 10% if you are getting 13.33% எவ்வளவு அமௌண்ட் வருது? 20,000 வரும். or almost 20,000 வரும். 19,900 something வருது. கரெக்டா இல்லையா? that is nothing but 20,000. 20,000 இருந்தா இவங்க எல்லாருக்கும் பே பண்ணிடுவீங்களா? யார் யாருக்கு? டிபென்ச்சருக்கு பே பண்ணிடுறீங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பே பண்ணிடுறீங்க, ஈக்விட்டிக்கு பே பண்ணிடுறீங்க. அதை தவிர உங்களுக்கு காசு வேணுமா? பிகாஸ் ஈக்விட்டின்றதா நீங்க, கம்பெனின்றது செப்பரேட்டா அவனுக்கு காசு வேணுன்ற அவசியமே இல்லை. ஹூ இஸ் கம்பெனி? கம்பெனியில் இருக்கிற காசு கொடுத்தவன் தானே கம்பெனியை. தீஸ் பீப்புள் மேக் த கம்பெனி. கரெக்டா? அப்போ இவங்க எல்லாருக்குமே பே பண்ணீங்க, இன்க்ளூடிங்
ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வேணுன்ற அவசியம் இல்லை. இஃப் யூ சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன், யூ ஆர் ஹாப்பி, எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி இன்ஃபேக்ட். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த 13.33 போடுறோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு சாப்டர். ப்ராடாக பார்த்தோம்னா ஃபுல் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அதில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒரு சாப்டர் என்ன படிப்போம் அப்படின்னா வந்து உங்களுடைய சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஒவ்வொரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸுக்கும் வாட் இஸ் த காஸ்ட் யூ ஹாவ் டு பே. என்ன காஸ்ட்? அவங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன் தான் நம்மளுடைய காஸ்ட். இந்த பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் 20%, therefore it is my cost. மைன்றது நான் யார் இதில்? கம்பெனி. ஓகேவா இல்லையா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் யார்? இவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நினைக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் 12%. சின்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 12%, மை காஸ்ட் இஸ் 12%. உங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும்னா ஐ ஹவ் டு கிவ் யூ 12%. டிபென்சர் வந்து பேங்கோ இல்லை வேற கடன் கொடுத்தவனோ அவன் 15% எதிர்பார்க்குறான். அப்போ அவனோட ரிட்டர்ன் வந்து 15%, என்னுடைய காஸ்ட் வந்து 15%. ஓகேவா? வேரியஸ் அமௌண்ட்ஸ் இருக்குல்ல, ஒன்று 20 இருக்கு, ஒன்று 12 இருக்கு, ஒன்று 15 இருக்கு, 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பரை வச்சுக்கிட்டு நான் டிசைட் பண்ண முடியாது எந்த ரிட்டர்ன் வந்தா ஓகேன்னு சொல்லு. பிகாஸ் 3 நம்பர்ஸ் இருக்கு. எனக்கு 3 நம்பருமே தப்பான நம்பர் தான். எனக்கு 3 நம்பரையும் பே பண்ற மாதிரி எனக்கு வேணும். பட் இட் cannot be a simple average. கரெக்டா? 20, 12, 15 சும்மா 3த்தையும் ஆட் பண்ணுங்களேன். 20, 12, 3 நம்பர் இருக்குல்ல, 3த்தையும் ஆட் பண்ணுங்க. 47. 3 நம்பர் இருக்கிறதுனால ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு டிவைட் பை 3 போடணுமா? எவ்வளோ வருது? இது எவ்வளோ? 15.67 இருக்குல்ல. I should not take 15.67 as the average percentage. ஏன்னா 15.67 எடுத்தனா என்ன அர்த்தம் ஆயிருது தெரியுமா? எல்லா பர்சன்டேஜுக்கும் நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிருது. பட் ஆல் தோஸ் பீப்புள் ஹவ் நாட் கிவன் மீ ஈக்குவல் அமௌண்ட். பேச போறதா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஹஸ் கிவன் மீ ஒன்லி 10,000 rupees. Preference share holder has given me 1 lakh. இவன் தான் மெயின் கான்ட்ரிபியூட். மொத்தம் 1,50,000ல எனக்கு 1 lakh யார் கொடுத்துருக்கா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். அவங்க எதிர்பார்க்க ரிட்டர்ன் எவ்வளோ? 12%. ஒரு 40,000. இதுவும் சின்ன அமௌண்ட் தான். வெளியில் இருக்கான் கொடுத்துருக்கான் 40,000. அவன் எவ்வளோ கேட்கறான்? 15% கேட்கறான். இந்த 3ல ஹையஸ்ட் அமௌண்ட் யார் கொடுத்துருக்கா? ப்ரிஃபரன்ஸ். அப்போ அவங்க எதிர்பார்க்க ரிட்டர்ன் என்னது? 12. அப்போ நான் எடுத்து கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் வந்து ஷுட் பி நியர் த 12%. அதனால நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? நமக்கு 13.33. பேச புரியுதா? 20லாம் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. பிகாஸ் 20% இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி ஆன் 10,000 rupees. அப்போ நம்ம போட்டோம்ல, அதுவும் ஒரு ஆவரேஜ் தான். பட் இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஆவரேஜ். இட் இஸ் அ ஆவரேஜ் கான்செப்ட்ல 2 வார்த்தை எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஆவரேஜ்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜ் இருக்கு. சிம்பிள் ஆவரேஜ், இன்னொன்று வெயிட்டட் ஆவரேஜ். எந்த டாபிக்ல படிச்சிருக்கீங்க? அதை ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? இதுல இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்ல படிச்சிருப்பீங்க. இதில் படிச்சிருப்பீங்க. காஸ்டிங்ல வரும். காஸ்டிங்ல படிச்சிருக்கீங்க. காஸ்டிங்ல இருக்கு. காஸ்டிங்ல வந்து மெட்டீரியல் காஸ்டிங்ல வந்து FIFO, LIFO, சிம்பிள் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ்னு வரும். அக்கவுண்ட்ஸ்ல எங்க படிச்சீங்க? குட்வில். குட்வில் அதாவது பாஸ்ட் இயர்ஸோட ப்ராஃபிட் எடுக்கும்போது எல்லாத்தையும் சும்மா ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணோம்னா சிம்பிள் ஆவரேஜ். கரெக்டா இல்லையா? அப்போ இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருந்ததுன்னா அதான் சொல்றீங்க. இன்க்ரீசிங் ட்ரெண்ட் தான் அந்த ஹையஸ்ட் வேல்யூக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ், அப்புறம் லோ, அப்படி. கரெக்டா இல்லையா? அங்கே போகிறது வெயிட்டட் ஆவரேஜ் இருக்குல்ல. அப்போ எந்தெந்த அமௌண்ட்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு ஒரு வெயிட்ஸ் அசைன் பண்ணி போடுறது தான் வெயிட்டட் ஆவரேஜ். இப்போ கவனிச்சிங்களா? நம்ம என்ன பண்ணுறது? டோட்டல் ரிக்வயர்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல். டோட்டல் ரிட்டர்ன் ரிக்வயர்மெண்ட், அவனோட ரிட்டர்ன் வந்து என்னுடைய காஸ்ட். ஸோ பேசிக்கலி டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல் இன்டு 100. இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கோ? நம்ம டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல் இன்டு 100. ஸோ என்ன சார் டிபென்ச்சர் எல்லாம் கேபிட்டல்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் irrespective whether they are share capital or debenture, it is called as capital. ஓகேவா? ஏன்னா கேபிட்டல்ன்றது சென்ஸ் எப்படி தெரியுமா? பிஸ்னஸ்ல எவ்வளவு காசு போட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு இங்கே ஃபோக்கஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஃபோக்கஸ் இஸ் ஆன் த பிஸ்னஸ்ல எவ்வளவு மணி இஸ் இன்வெஸ்டட். இந்த மாதிரி ஒரு வேர்டு எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஹவு மச் இஸ் த கேபிட்டல் எம்ப்ளாய்டு? அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் எவ்வளோப்பா காசு போட்டிருக்கீங்க கேட்டா 10,000ன்னு சொல்லக்கூடாது. பிஸ்னஸ் நடத்துறதுக்கு 10,000 போட்டிருக்கோம். நம்ம 10,000 உங்ககிட்ட இருந்து வாங்கினது, 1 lakh உங்ககிட்ட இருந்து வாங்கினது, 40,000 அதையும் 1,50,000 தானே பிசினஸ்ல போட்டிருக்கேன் நான். ஸோ த டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் எவ்வளோன்னு கேட்கும் போது ஐ ஷுட் நாட் சே 10,000 ஆர் மேபி 10, 1 lakh மட்டும் சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. இதையும் என்னதான் சொல்லணும்? கேபிட்டல்னே சொல்லணும். இதை ஷேர் கேபிட்டல்னு சொல்றோம்ல, அதை வந்து டெட் கேபிட்டல்னு சொல்லுவோம். என்னது? டெட் கேபிட்டல். கேட்கறது கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல. அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி சொல்லக்கூடாது. அக்கௌண்ட்ஸ்ல வந்து கேபிட்டல் அப்படின்னா யார் தான்? ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் தான். மீன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மட்டும் தான்.
டிபென்ச்சரை வந்து நம்ம கேபிட்டல்ன்ற வார்த்தையில சொல்ல மாட்டோம். பட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்ற வேர்ட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங், இன்க்ளூடிங் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஆல்சோ டெட். அப்ப டெட்டை எப்படி கேபிட்டல் சொன்னா அவனோட பேரே என்ன வச்சுருவோம் நம்ம, டெட் கேபிட்டல். கேபிட்டல் கேன் பி ரைஸ் ஃப்ரம் டூ சோர்சஸ். ஒன்னு ஷேர் கேபிட்டல், இன்னொன்று வந்து டெட் கேபிட்டல். டெட் கேபிட்டல்ல டிபென்ச்சர் இருக்கு, ஷேர் கேபிட்டல்ல யார் இருக்காங்கன்னா ஈக்விட்டியும் ப்ரிஃபரன்ஸும் இருக்காங்க. ஓகேவா இல்லையா? அப்ப இது எல்லாமே கேபிட்டல். இது காஸ்ட், காஸ்ட் டிவைடட் பை கேபிட்டல் இன்டூ 100 போடுறதுனால காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வருது. இது எதுக்கு சார் முக்கியம்? இந்த பெர்சன்டேஜை வச்சுதான் இந்த பிசினஸ் நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்றதே we have to decide. இப்போ நம்ம டீ கடை போகணும் முடிவு பண்ணோம். ஓகேவா? டீ கடை போட்டோம்னா டீ கடையில் 10% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டீ கடையில் 10% வருது ஆர் வரும்னு நமக்கு தெரியுது. புதுசாக ஆரம்பித்த டீ கடையில் எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்றதை நம்ம விசாரித்து பார்த்து ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 10% வரும்னு நினைக்கிறோம். ஓகேவா? நம்ம ரைஸ் பண்ணதை போட்டு பார்த்தா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டு பார்த்தா 13.33 வருது. இப்போ நான் டீ கடையை ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கக்கூடாதா? ஆரம்பிக்கக்கூடாது. பேச புரியுதா இல்லையா? ஏன்னா டீ கடை ஆரம்பிச்சா எவ்வளோதான் கிடைக்கும்? 10% தான். 13.33 அடைக்க முடியாது. பேச புரியுதா? அப்ப என்ன சார் பண்ண? காசு வாங்கிறேன்னு கேட்டா எய்தர் வேற பிசினஸ் வேர் யூ கேன் கெட் அ ரிட்டர்ன் இன் எக்ஸஸ் ஆஃப் 13.33. பானிபூரி கடை இல்லை ஏதோ சாட் ஷாப் அதை போட்டுருங்க. அதில் போட்டோம்னா 10% இல்லாம 15% எடுக்க முடியுதான்னு பாருங்க. 15% எடுக்க முடிஞ்சதுன்னா அப்போ ஓகே, பிகாஸ் யூ நீட் ஒன்லி 13.33. அங்க 15% வருது, அப்போ ஓகே. கிளியரா? சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்போஸ் பானிபூரி கடையில் எக்ஸாக்டா 13.33% வருது அப்படின்னு சொன்னா பானி கடை போடலாமா வேணாமா? ஏன்? எக்ஸாக்டா 15 போட்டா கண்டிப்பா போடலாம். பேச புரியுதா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 13.33%. நான் வந்து 13.33 கொடுக்கணும், கடன் கொடுத்தோம், காசு கொடுத்தவங்களுக்கு. பிசினஸ்ல டீ கடை பிசினஸ் போட்டா 10% தான் வருது, அதை போடக்கூடாது ஷோரா. பானிபூரி கடையில் 15% வந்துச்சுன்னா கண்டிப்பா போடலாம். பட் வாட் இஃப் பானிபூரி கடை இஸ் கிவிங் யூ 13.33%? ஷுட் யூ அக்செப்ட் த திங் ஆர் நாட்? ஏன்? கரெக்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? எக்ஸ்ட்ரா வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்ன சொல்றீங்க? 13.33 கரெக்டா? மீன் நம்ம பே பண்ண வேண்டியது 13.33, வர்றதும் 13.33. அப்போ நம்ம வர்றதெல்லாம் அப்படியே போயிடும் அப்படின்னு பார்க்குறீங்க. கரெக்டா? வர்றதெல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காசு இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, யாருக்காக? ஏன்னா கம்பெனின்றவன் யாரு? கம்பெனிக்குள்ள யார் இருக்கா? இவனுக்கு பே பண்ணிட்டோம், இவனுக்கு பே பண்ணிட்டோம், இவனுக்கு பே பண்ணிட்டோம், இதெல்லாம் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த காசு வச்சு என்ன போறீங்க? ஈக்விட்டி, அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் உங்களுக்கே பே பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட் வருமா? உங்களுக்கே பே பண்ணதுக்கு அப்புறமா ப்ராஃபிட்? ப்ராஃபிட்ன்றது அவுட் சைடருக்கு பே பண்ணதுக்கு அப்புறமே ப்ராஃபிட் தான். இந்த டிபென்ச்சருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கதே ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட்ல இருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறோம், ஈக்விட்டி எடுத்து கொடுக்குறோம். ப்ராஃபிட்ல இருந்து தான் எடுத்தே கொடுக்குறோம். உங்க 2 பேருக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் 0 ஆகுது. ஸோ வாட்? வேற யாருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு? நீங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு மேல கம்பெனிக்குன்னு எதுக்கு இருக்கணும்? கம்பெனின்றது ஆக்சுவலி எம்டி தானே. கம்பெனின்னு ஒரு ஆள் இருக்கானா? கம்பெனின்னு ஆளே கிடையாது. we are creating a company and we are becoming shareholders, preference shareholders, debenture holders. கம்பெனி பிசினஸ் பண்ண வச்சு அவங்ககிட்ட இருந்து நம்ம 3 பேரும் வாங்கிட்டு வெளியே வந்துடுறோம். கரெக்டா இல்லையா? அப்புறம் கம்பெனின்னு என்ன இருக்கு? யாருக்காக அந்த காசை சேர்க்கணும்? சேர்க்கணும் அவசியமே இல்லை. பேச புரியுதா இல்லையா? நீங்க பர்சனல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது 3த்தையும் வேற யாருக்கிட்டோ இருந்து வாங்கின காசு மாதிரி யோசித்தீங்கன்னா, ஐயோ அவங்களுக்குலாம் பே பண்ணதுக்கு அப்புறம் நமக்கும் கொஞ்சம் வேணும்னு நினைப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு சிங்கிள் பர்சன், யூ நீட் மணி ஆஃப்டர் பேயிங் எவ்ரி ஒன். ஆனால் கம்பெனின்றது ஒரு நேச்சுரல் பர்சன் கிடையாதுல்ல. கம்பெனின்றது ஆர்டிஃபிஷியல் பர்சன் தானே. கம்பெனிக்குன்னு காசு வேணுமா? கம்பெனி கேன் டூ எனிதிங் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன். அவனுக்கு ஒன்றும் தேவையே இல்லையே. ஸோ இவங்க எல்லாருக்கும் பே பண்ணோம்னா பேசிக்கலி நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்த கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் பே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் we need not have any money. That means even if the Panipuri kadai is giving exactly 13.33, we should still accept the Panipuri kadai and then we have to do the business because கரெக்டா 13.33 வரும். அதுல இருந்து வெளியில நிக்கிற டிபென்ச்சருக்கு பே பண்றோம். இவங்க ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை இருக்கு, இவங்களுக்கு கொடுக்குறோம். பாக்கி இருக்கிற காசை பார்த்தா நீங்க எதிர்பார்க்கறது கரெக்டா இருக்கு, உங்களுக்கும் கொடுத்துடுறோம். எல்லாருமே ஹாப்பி. திருப்பி பிசினஸ் பண்றோம், அடுத்த வாட்டி வருது, போயிட்டு இருக்கு. யாருக்குமே பிரச்சனை இல்லையே. இப்ப பேச புரியுதா இல்லையா? எப்போ இஷ்யூ வரும்னா யாரோ ஒருத்தவன் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கம்மியாக கொடுக்குற மாதிரியோ இல்லை எக்ஸ்பெக்ட் பண்றதை கொடுக்கவே முடியாத மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை. ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே
அக்செப்ட் பண்றாங்கல்ல, எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணியாச்சுல. பேச புரியுதா? அப்ப எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் உங்க ரிட்டர்ன் இருந்தா கூட ஓகே தான். அப்ப இன் அதர் வேர்ட்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் த மினிமம் ரிக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்படி சொல்லலாமா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் த மினிமம் ரிக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்ப காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தெரியாம நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதை முடிவு பண்ண முடியாது. தட் இஸ் த ரீசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி காஸ்ட் ஆஃப். இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர் முடியல, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இதெல்லாம் பண்ணுவோம். ஓகேவா? அந்த சாப்டரோட இன்ட்ரோவா அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்காக இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் படிக்கணும்னா இந்த ரேட்டு தெரிஞ்சாதான். இப்போ டீ கடை வேணான்னு முடிவு பண்ணீங்களே, எதை வச்சு முடிவு பண்ணீங்க? இந்த ரேட் தெரிஞ்சனால தான். டீ கடையில் 10% வருது, ஆனால் எனக்கு எவ்வளோ வேணும்? 13.33 வேணும்ன்றதுனால தானே வேணான்னு சொன்னீங்க. பானிபூரி கடை ஓகேன்னு சொன்னதுக்கு கரெக்டாக 13.33 வருது, ஆர் அதுக்கு மேலே வருது, 15 வருது. இந்த ரெண்டு சினாரியோலையும் ஓகேன்னு சொல்றீங்களே, ஏன்னா 13.3 தெரிஞ்சனால தான். தட் இஸ் த ரீசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா சார்? இப்போ படிச்சு நம்ம ஈஸியாக முடிஞ்சு போச்சுன்னு கேட்டால் இந்த 20, 12, 15 சொல்லியிருக்காங்கல்ல, ஐ ஹவ் given you random percentages. கரெக்டாக இல்லையா? அந்த 20, 12, 15ன்றது அப்படியே கிவன் பர்சன்டேஜ் கிடையாது, அதவே நம்ம கேல்குலேட் பண்ணணும். என்ன சார் கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணும்போதே நம்ம 12% போட்டிருக்கோம், அதை எடுத்து அப்படியே போட்டோம். கரெக்டாக? ஜஸ்ட் பிகாஸ் அந்த பேப்பரில் 12% போட்டிருக்குன்றதுக்காகவே நமக்கு அது 12% காஸ்ட்ன்ற அர்த்தம் கிடையாது. பேச புரியுதா இல்லையா? அது எப்படி பேப்பரில் 12% போட்டிருக்கு, அப்போ நான் தர வேண்டியது 12% தான், அப்புறம் எப்படி எனக்கு காஸ்ட் 12% கிடையாது அப்படின்றதுக்குலாம் அதை பார்க்கணும். அது இனிமேல் தான் பார்க்கணும். பேச புரியுதா இல்லையா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வரும்போது தெரியும். இங்கே இந்த பேப்பரில் 12% போட்டிருக்குல்ல, இதை தான் நாங்கள் வச்சுருக்கேன். கரெக்டா? இங்கே போட்டிருக்க பர்சன்டேஜ் தான் எனக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இட் கேன் சேஞ்ச். இதுவே இருக்கலாம் சம்டைம்ஸ், ரொம்ப ரேராக இருக்கலாம். பட் இந்த 12 விட அது அதிகமாகவும் இருக்கலாம், 12 விட கம்மியாக இருக்கலாம். ஈவன் தோ பேப்பரில் என்ன போட்டிருக்கு? 12 போட்டிருக்கு. 12 போட்டிருந்தாலும் இட் கேன் பி ஹையர் தேன் 12வா? எஸ். லோவர் தேன் 12 ஆல்சோவா? பாசிபிள். பேசுறது புரியுதா? ஹலோ, அது எப்படின்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவரால் எப்படினாலும் இந்த இன்ட்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் ஆரம்பிப்போம். அது நான் முடிஞ்ச இன்றைக்கே டாபிக் ஓப்பன் ஆயிரும். பார்க்கலாமா? அடுத்த டாபிக் போகலாமா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை பார்த்துருக்கோமா? அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதில் எடுக்க வேண்டிய டெசிஷன் இருக்குல்ல, அது ஒரு டாபிக். அது என்னன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு சாப்டர்லையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அப்படின்ற சாப்டர்லையோ வரலாம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஆர் பிகாஸ் கேபிட்டல்ன்றது என்னது? நம்ம ரைஸ் பண்ண ஃபண்டு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ரைஸ் பண்ண கேபிட்டலை வச்சு என்ன பண்ண போகிறோம்? பட்ஜெட்டால் என்னது? நம்ம இருக்கிற காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பட்ஜெட் போடுறோம். எனக்கு வந்து இந்த மாதம் என்ன ஆகும், இந்த மாதத்துக்கு எவ்வளோ காசு தேவை, எதுலலாம் நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்றது நார்மலாக பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ட்ரிக்கே ஒரு பட்ஜெட் வருது, அதில் என்ன சொல்லுவாங்க? எனக்கு இங்கேருந்துலாம் ரெவன்யூ வரப்போகுது, இந்த செலவுலாம் பண்ண போகிறேன், அதானே சொல்லுவாங்க. கண்ட்ரியோட பட்ஜெட் என்ன சொல்லுவாங்க? டியூரிங் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து நான் வந்து தீஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, இவ்வளோ வருதுன்னு எனக்கு டேக்ஸ்லேருந்து இவ்வளோ, டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ வரப்போகுது, இன்டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ, இவ்வளோ காசு வரப்போகுது, அதை வச்சுக்கிட்டு இந்தந்த விஷயம்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ மோர் டு டூ இட் வாட் யூ ஹாவ், என்ன காசு வருது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது. சிமிலர்லி ஹியர் வி ஹவ் ரைஸ்டு ஃபினான்ஸ், அதை வச்சு எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கணும்ல. பேசிக்கலி இப்போ பண்ணோம்ல, டீ கடை வந்து வேணாம், பானிபூரி கடை வந்து ஓகேன்னு முடிவு பண்ணோம்ல, அதுவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இருக்கிற காசை வச்சு என்ன பண்ணால் எனக்கு பெனிஃபிட் வரும்னு பார்க்கறது தான். கரெக்டாக? இங்கேயோட நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் முடிஞ்சிருச்சு. அந்த பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு இப்படி செக் பண்ணீங்கல்ல, அந்த செக் பண்ணுறது அப்படின்றது வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். இருக்கிற காசை எப்படி யூட்டிலைஸ் பண்ணால் எனக்கு வந்து எனக்கு காசு கொடுத்தவங்களுக்கெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிட முடியும். கம்பெனிக்குன்னு ப்ராஃபிட் வேணாம், ஆனால் கம்பெனிக்கு காசு கொடுத்தாங்கல்ல அவங்கள எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கா? டிபென்சர் கொடுத்துருக்கான், ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் நான் பே பண்ணிட்டு வரணும். உங்கள் அளவுக்கும் நான் பே பண்ணணும். ஏன்னா உங்களை வந்து கடைசியாக பே பண்ணுறதுனால உங்களையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. பேசுறது புரியுதா? இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்றதுல வரும். பேசுறது புரியுதா? இது என்ன டாபிக்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இங்கே பண்ணுறோம்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ரைட்டா? அடுத்த டாபிக் பார்க்கலாமா? இப்போ உங்கள் லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து 1,50,000 இருக்குல்ல. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொபோர்ஷன் ரேஷியோவில் இருக்குது. 1,50,000 இவன் 10,000 தான் இருக்கான், இவன் 1,00,000 இருக்கான், இவன் 40,000 இருக்கான். இதே 1,50,000 வேறு மாதிரி கூட ரைஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லேருந்து நான் மொத்தமாக ஒரு 1,00,000 rupees இவன்ட்டே கூட வாங்கியிருந்துக்கலாம். கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறமா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நான் இஷ்யூவே பண்ணாமல்
டிபென்ச்சர் கூட இஷ்யூ பண்ணிக்கலாம், கடன் மட்டும் வாங்கியிருக்கலாம். எவ்வளோ பாக்கி இருக்க 50, இப்படி கூட வாங்கிக்கலாம் அந்த 1,50,000. கரெக்டா? இல்லாட்டினா 1,50,000 இருக்குல்ல, எல்லாருக்கிட்ட இருந்தும் ஈக்குவலாக கூட வாங்கியிருந்துக்கலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லேருந்து ஒரு 50,000 ரூபா, ஒரு நிமிஷம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருந்தும் ஒரு 50,000 ரூபா, இவங்கிட்ட இருந்தும் 50,000 ரூபா, இப்படி படம் 1,50,000 வருது. கரெக்டாக இல்லையா? நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம், நிறைய சோர்சஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? நிறைய வேஸில் வி கேன் என்னது ப்ரொபோர்ஷனை பிரிக்க முடியும். கரெக்டாக இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மாறுமா இல்லை சேமாக இருக்குமா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மீன் பண்ணுறது இந்த 13.33, அதாவது அந்த வெர்ஷன் இந்த வெர்ஷன்லாம் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுத்துக்கும் சேஞ்ச் ஆகுமா சேமாகவே இருக்குமா? சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறீங்க? இது இந்த சிச்சுவேஷனில் 1 lakh into 20%, 20,000, இது கிடையவே கிடையாது. 50,000 into 15% எவ்வளோ வருது? 7,500. அப்படின்னா டோட்டலி ஐ நீட் 27,500. 27,500 டிவைட் பை 1,50,000 into 100 போட்டோம்னா 18.33. கரெக்டா? முன்னாடி 13.33 இருந்துச்சு, இப்போ 18.33 இருக்கு. என்ன இருக்கு? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஐ ஹவ் யூஸ்ட் மோர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ எனக்கு ஹையஸ்ட் காஸ்ட். பேசுறது புரியுதா? அப்போ வென் ஐ சேஞ்ச், புரியுதா இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா? எதனால இப்போ 18.33 ஆச்சுன்னு புரிஞ்சுதா? ஐ ஹவ் சேஞ்ச் அ ப்ரொபோர்ஷன் அண்ட் ஐ ஹவ் கிவன் மேக்ஸிமம் அமௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் which is having a highest rate of return, which means highest cost for me. கரெக்டா? இதில் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்துக்குமே ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு சொன்னோம்னா சிம்பிள் ஆவரேஜ் மாதிரி வந்துடுவது. ஏன்னா சிம்பிள் ஆவரேஜ் என்ன பண்ணோம், நம்ம 3 ரேட்டையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். பேச புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் ஆவரேஜுக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சிம்பிள் ஆவரேஜ்னா பர்சன்டேஜ் மட்டும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறோமா, 15.67 வந்துச்சுல. இது வந்து ஜென்ரலி நாட் அக்செப்டபிள் பிகாஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் நம்ம வாங்குறோன்றது. ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டே இல்லை, எல்லாமே சேம் அமௌண்ட் தான் இருக்குது. அப்போ இது 15.67 மாதிரி தான் வரும் ஆன்சர். போட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, 50,000 into 20% எவ்வளோ? 10,000. இது ஒரு 10,000 இல்லை, இது வந்து 12%. எவ்வளோ வருது? 6,000, 7,500. மூணுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 23,500. 23,500 by 1,50,000 into 100 போட்டா 15.67 வருது. பேச புரியுதா இல்லையா? அப்போ எப்போ வந்து இந்த 15.67 கரெக்ட் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஈக்குவல் அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருந்தா ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபார் எவ்ரி ஒன். ஏன் அப்படி நடக்குதுன்னா 20, 12, 15 3 நம்பர் இருக்கா, இவனையும் ஒரு ஆளை கன்சிடர் பண்ணி, இவனையும் ஒரு ஆளை கன்சிடர் பண்ணி, இவனையும் ஒரு ஆளை கன்சிடர் பண்ணி 3 ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி டிவைட் பை 3 போகிறோம்ல. அப்போ போடும்போது எல்லாரையும் நம்ம ஈக்குவலாக பார்த்துடுறேன். ஈக்குவலாக பார்க்கறதுனால அப்படியே நட்ட நடுவில் அவன் வந்துடுறான். இப்போ இங்கே பாருங்க, இவனை ஈக்குவலாக பார்க்க முடியாது நான், ஏன்னா 1 lakh அமௌண்ட்டுக்கு 20%. அப்போ ஹி ஹாஸ் டு கெட் மோர் வெயிட்டேஜ். அது என்ன சார் வெயிட்டேஜ் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, இந்த சிச்சுவேஷனில் பார்க்கலாமா, there is a 20% காஸ்ட். யாருக்கு? ஈக்விட்டிக்கு. டிபென்ச்சருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? 15%. இது ரெண்டும் இருக்கா? உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 18.33 வந்திருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், மோர் வெயிட்டேஜ் ஹஸ் பீன் கிவன் டு 20% சொன்னல. அது என்ன சார் வெயிட்டேஜ் அப்படின்னு கேட்டால், டோட்டலி ஐ ஹவ் ரைஸ்டு 1,50,000. அந்த 1,50,000ல 1 lakh இஸ் ஃப்ரம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். கரெக்டா இல்லையா? அப்போ அதுக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா வந்து 1 lakh divided by 1,50,000 போடுங்க, எவ்வளோ வருதுன்ட்டு. 1 lakh divided by 1,50,000 0.67 66 போகுது. 67 டோட்டல் 1 வெயிட்டேஜில் 100ல் 67% வெயிட்டேஜ் வந்து யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஆளுக்கு. இன்னொருத்தன் வந்து 50,000 50K divided by 1.5 lakhs போடுங்க, இது எவ்வளோ வருது? 0.33. இப்படி போகுமா? இதோட ரிமைனிங் போர்ஷன் வந்துடும். கரெக்டா? தட் மீன்ஸ் 20% is getting 0.6666 weightage, 0.67 weightage. Multiply பண்ணுங்க இதை. 20% விட்டுருங்க, leave out the percentage. 20 into 0.67 13.4. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 18.
35 which is almost equal to 18.33. அதுவும் ஏன் அப்படி வந்திருக்குன்னு சொன்னா இது 67ன்றது ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கீங்க, ரவுண்ட் அப் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? இது இப்படி பண்ணாம 0.66666 வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆயிருக்கும்னா 13.33 ஆயிருக்கும். கரெக்டா? இது 13.33 ஆயிருக்கும். இவன் வந்து இதையும் 0.333 வச்சிருந்தீங்கன்னா இவன் 5 ஆயிருப்பான். 13.33 plus 5 போட்டிருந்தான்னா இவன் 18.33 ஆயிருப்பான். பேச புரியுதா இல்லையா? அப்ப 18.33 is called as a weighted average because actually we are assigning weights for each and every rate. எங்க சார் அப்பலாம் நீங்க பண்ணவே இல்லையான்னு கேட்டா 1 lakh into 20% போட்டு 20,000 எடுத்தாமா, 50,000 into 15% அமௌண்ட் எடுத்தாமா, இதை டோட்டல் போட்டுட்டு அப்புறமா டிவைட் பண்ணமா. அதுக்கு பதிலா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, 1 lakh by 1,50,000 அப்புறமா 20% மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி கடைசியில் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பேச போகிறதா. இந்த நம்ம என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து வி மல்டிப்ளைட் வித் பர்சன்டேஜ். கரெக்டாக? தென் வி ஆடட் ரெண்டு அமௌண்ட்டையும், தென் வி டிவைடட் வித் 1,50,000. இதே ப்ராசஸை இதில் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வி ஆர் டிவைடிங், தென் மல்டிப்ளையிங், தென் வி ஆர் ஆடிங். போத் வில் ஹேவ் த சேம் இம்பேக்ட். பேச போகிறதா? புரியுதா இல்லையா? 1 lakh இன்டூ இதை எழுதிட்டு இருக்கேன், 1 lakh இன்டூ 20% அப்படின்னு போட்டு 20,000 போட்டு அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்புறம் வந்து 50,000 இன்டூ எத்தனை பர்சன்டேஜ், 15% போட்டு 7,500 போட்டு நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணனா 27,500. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோமா, 27,500 பை 1,50,000. இந்த இன்டூ 100 தேவையில்லை. இன்டூ 100ன்றது பர்சன்டேஜ்காக பண்ணுறோம், இன்டூ 100 பண்ணவே தேவையில்லை. சும்மா 27,500 பை 1,50,000 போடுங்க, என்ன வருது, 0.1833 போதா. 0.1833 சும்மா பர்சன்டேஜுக்காக இன்டூ 100ன்னு போட்டு சொல்கிறோம். ஓகேவா? பேசிக்கலி இது 18.33. ரைட்டா? இதுவே இப்படி பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் என்னது, டிவைடு. யாரையும் 1 lakhையும் 1,50,000 டிவைட் பண்ணிடுறோம். 1 lakhையும் 1,50,000 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 0.66ன்றதே வருது. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இன்டூ பண்ணுறோம். யாருன்னா அந்த 20 மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டா? 20 மல்டிப்ளை பண்ணப்போ எனக்கு வந்து அந்த 13.33 வரான். அதே மாதிரி இவனுக்கும் பண்ணோம். 50,000 டிவைடட் பை 1,50,000 இன்டூ வந்து இவன் எவ்வளோ பர்சன்டேஜ், 15%. 5 எக்ஸாக்டாக 5 வந்திருக்கும். கடைசியில் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணோமா 18.33. இது நீங்கள் 20%ன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக அவன் 0.22 15% வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் 0.15 அப்படி போட்டிருந்தா இவன் வந்து என்ன ஆயிருப்பான்னா 0.13333 0.05 வந்திருப்பான். அப்போ எக்ஸாக்டாக வந்து 0.1833 வந்திருப்பான் இவனை மாதிரியே. பேச புரியுதா இல்லையா? 20%. வாட் இஸ் 20%? இப்படி எழுதுறோம்ல, இதுக்கு மீனிங் என்னன்னா 20/100. 20/100 என்னது, 0.2. What is 15%? 15% is 15/100, which is nothing but 1.15. Clear? அப்போ என்ன ஆவரேஜ் போடுறோம், வெயிட்டட் ஆவரேஜ் போடுறோம். வெயிட்டட் ஆவரேஜ் போடுறதுக்கான காரணம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து சேம் கிடையாது. அப்படின்ற போது சிம்பிள் ஆவரேஜ் போட்டால் தப்பாக வந்துடும். இட் வில் மீன் லைக் வி ஆர் கிவிங் த சேம் வெயிட்டேஜ் ஃபார் எவ்ரி ஒன். என்ன சேம் வெயிட்டேஜ்னா 1 தானே டோட்டல் வெயிட்டு. எப்படி ஆயிரும்னா 0.33 0.33 0.33 ஈக்குவல் வெயிட் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஆனால் இன் ரியாலிட்டி நம்ம வந்து ஒருத்தனுக்கு 0.66 கொடுக்கணும், இன்னொருத்தனுக்கு வந்து 0.33 கொடுக்கணும். அதனால தான் வெயிட்டட் ஆவரேஜ் போடுறோம். பேச புரியுதா இல்லையா? புரியுதா? ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் புரியுதா? இது எல்லாமே திருப்பி எந்த சாப்டரில் வரும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வரும். ஓகேவா? இங்கேயே நம்ம இது பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி இதெல்லாம் படிக்க போகிறோம், அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த நேரத்தில் அது புரிஞ்சுக்க முடியலனாலும் பிரச்சனை கிடையாது. when we actually study the cost of capital chapter, அப்போ வந்து இந்த weighted average cost of capital அப்படின்றதே ஒரு டாபிக் இருக்கும். அங்கே நம்ம ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். they will understand. கிளியர்? அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சுட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் பேசிக்கலி என்னது, என்ன வார்த்தை, கேபிட்டல் பட்ஜெட்டிங் பண்ணுறோம்ல, அது வரைக்கும் நம்ம பேசணும்ல. கடைசியில் சொன்னது இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இங்கேயும் 1,50,000, இங்கேயும் 1,50,000, இங்கேயும் 1,50,000, மூணுத்துலையுமே we have raised the same amount but in different ways. கரெக்டா இல்லையா? நமக்கு
இந்த 1,50,000 என்னன்னு சொல்ல, என்ன வார்த்தை சொல்றேன் நான், டோட்டலாக இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம், 1,50,000 கேபிட்டல்னு சொல்லுவோமா. ஹவு த கேபிட்டல் இஸ் ஸ்ட்ரக்சர்டு அப்படின்றது வந்து வேற மாதிரி இருக்கு. எல்லாமே கேபிட்டல் 1,50,000 தான். ஆனால் இங்கே இந்த 1,50,000 இஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஆஸ் 10,000 1,40,000. Here the same 1,50,000 structured as 1,50,000. Here the same 1,50,000 structured as 50-50-50. கரெக்டா இல்லையா? Different structures are giving different cost of capital. அப்போ this cost of capital will have an impact on the organization. அந்த கேபிட்டலோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்குது அப்படின்னு படிக்கிறது ஒரு சாப்டர். என்ன சாப்டர் அது? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இங்க நம்ம படிக்கிறது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கிளியரா? கவனிக்கிறீங்களா? இன்னும் ஒரு சாப்டருக்கு மட்டும் பார்த்து தென் வி வில் கோ த்ரூ யுவர் இண்டெக்ஸ். அதை பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட் வாங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் இருக்குல்ல, இது இருக்க இந்த பெர்சன்டேஜை படிக்கிறது என்ன சாப்டர்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கரெக்டா? இந்த அமௌண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு படிக்கிற என்ன சாப்டர்? இப்போதான் பார்த்தோம். இந்த அமௌண்ட்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்குன்றது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இந்த அமௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு படிக்கிறதுக்கு பேர் என்ன சாப்டர்? கேபிட்டல் பட்ஜெட்டிங். இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்குல்ல, இது ஓகே. பட் இந்த ஸ்டாக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும்ல, இவங்க எல்லாமே வந்து கரண்ட் அசெட்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? இந்த ஸ்டாக்கு வேற ஏதாவது நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் பீரியடுக்காக ஏதாவது அசெட்ஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி மேக் கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம்னா டெட்டார்னு ஒருத்தன் வருவான். டெட்டார்ன்றவனும் ஒரு அசெட் தான். பட் அவன் எப்படிப்பட்ட அசெட்டு? கரண்ட் அசெட். கரெக்டாக? இந்த ஸ்டாக்கு, டெட்டாரு, கேஷ் பேங்க், ஆல் தீஸ் ஆர் கால்ட் அஸ் கரண்ட் அசெட். அதே மாதிரி when you are purchasing something you will ask for credit period. நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 1 மந்த்க்கு அப்புறம் பே பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் கொடுங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லி, நான் பிஸ்னஸ் ஐட்டம் கொடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தென் ஐ வில் கம் அண்ட் மேக் த பேமெண்ட் அப்படி சொல்லுவீங்க. அப்போனா எனக்கு கிரெடிட் பேசிஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட்டார்னு ஒருத்தன் வருவான். கரெக்டாக இல்லையா? கிரெடிட்டார் உங்களுக்கு என்னது? ஒரு லயபிலிட்டி. கரெக்டாக? அவன் லாங் டேர்ம் லைபிலிட்டியா இல்லை ஷார்ட் கரண்ட் லைபிலிட்டியா? கிரெடிட் 1 மந்த்தில் பே பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ப்ராப்பராக வந்து கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த சைடில் சில கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு இங்கே கரண்ட் லைபிலிட்டி எழுதல, பட் நீங்கள் கிரெடிட் பேசிஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் கரண்ட் லைபிலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் கிரெடிட்டார். கரெக்டாக இல்லையா? பேசுறது புரியுதா? நான் வந்து இந்த அவுட் சைட் பீப்புள், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், இவங்க கிட்ட வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் ஸ்டாக்கை வாங்கும் போது ஒருத்தன் நமக்கு கடன் கொடுக்குறான்னா அவனும் நமக்கு ஒரு கடன் தான் தரான். ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் த பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக். அப்போ நான் கரண்ட் அசெட்டில் ஒரு இன்வென்ட்ரி அப்படின்னு ஒரு ஐட்டத்தை வாங்குறதுக்கு அவனே எனக்கு காசு கொடுத்துட்றான். அவன் காசாக கொடுக்கல, கூட்ஸை கடனாக கொடுக்குறான். கரெக்டா இல்லையா? தீஸ் பீப்புள் ஆர் கிவன் மீ கேஷ். அந்த பர்சன் இஸ் நாட் கிவிங் மீ கேஷ், பட் ஹி இஸ் கிவிங் மீ கூட்ஸ். ஆக்சுவலாக கூட்ஸ் வாங்கணும்னா ஆக்சுவலி ஐ ஹேவ் டு பே கேஷ். நான் காசே கொடுக்காம ஒருத்தன் கூட்ஸ் கொடுக்குறான்னு சொன்னால் இட் இஸ் இன்டைரக்ட்லி கிவிங் லோன் தான். கூட்ஸை கடனாக கொடுக்குறான். அப்போ அவனும் ஹி இஸ் ஹெல்பிங் இன் அவர் பிஸ்னஸ். கரெக்டா இல்லையா? சின்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் அவர் பிஸ்னஸ், நான் வந்து கரண்ட் அசெட்டுக்கு இவ்வளோ காசு வச்சுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் கொஞ்சம் கடன் தருவான். கரெக்டா இல்லையா? அதனால தான் there is something called as working capital. Working capital is nothing but current asset minus current liability. இதை எங்கேயா படிச்சீங்களா? current asset minus current liability போட்டால் it is called as working capital சொல்கிறாங்களே. why it is called working capital? நான் ஆக்சுவலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு we need some amount to do day to day activity. ஸ்டாக் வாங்குறது, டெட்டார்ட் கலெக்ஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, கேஷ் கையில் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் we need some amount. கரெக்டாக? that is called as working capital. பட் அந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் கரண்ட் அசெட்லேருந்து வி ஆர் மைனஸ் சப்ட்ராக்டிங் கரண்ட் லைபிலிட்டி பிகாஸ் அவன் கொஞ்சம் செலவு கொடுத்துட்றான். அதுக்கு ஸ்டாக் வாங்கணும், ஆனால் ஸ்டாக் வாங்குறதுக்கு அவன் கடன் கொடுத்துட்றான். ஸ்டாக்குன்றது கரண்ட் அசெட்டு, ஆனால் அந்த கரண்ட் அசெட்டுக்கு நான் காசு போடணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் ஹி இஸ் கிவிங் மீ கிரெடிட். அப்போ கரண்ட் அசெட் டோட்டல் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி பண்ணால் வாட் எவர் அமௌண்ட் இஸ் கம்மிங், நெட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் எனக்கு இருந்தாலே போதும், ஐ கேன் ரன் த பிஸ்னஸ். பேச போகிறதா இல்லையா? கரண்ட் அசெட்ஸ் லிஸ்ட் போட்டிங்கன்னா 1 lakh வருது. ஆனால் எனக்கு வந்து கிரெடிட்டார் எவ்வளோ கடன் தரான்னா 20,000 rupees கடன் கொடுத்துட்றான். நவ் டூ ஐ ரிக்வயர் 1 lakh ஆனால் நோ, பிகாஸ் 20,000 எனக்கு கடன் கொடுத்துட்றான். அப்போ எனக்கு எவ்வளோ இருந்தாலே போதும்? 80,000 இருந்தாலே போதும். கரெக்டா இல்லையா? தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். கரெக்டா? ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட்
current asset minus current liability. இந்த working capital இருக்குல்ல, how to manage working capital அப்படின்றதே ஒரு சாப்டர் உங்களுக்கு. because we have to see individually. ஸ்டாக்குன்னு பார்த்தா ஸ்டாக்குன்னு மேலோட்டமாக பார்த்தா மேலோட்டமாக இருக்கும். பட் ஸ்டாக்குக்குள்ளேயே for a factory there will be raw material, work in progress, finished goods. கரெக்டா? how much stock you should maintain. இப்போ நீங்கள் நிறைய ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்களேன், உங்களோட காசெல்லாம் அதில் போய் மாட்டிக்கும். we have purchased ஒரு 4 monthsல இப்போ காஃபி டீ கடை போகிறீங்களா, ஒரு 4 monthsக்கு டீ போடுறதுக்கு எவ்வளோ டீ தூள் ஆகுமோ அவ்வளோத்தையும் வாங்கி வைக்கல வச்சுக்கோங்களேன். you have to spend that much amount today. எதுக்கு நீங்கள் 4 monthsக்கு வாங்க வேண்டியதை போய் வாங்கி வைக்கிறீங்க? அப்பப்போ வாங்கிக்கலாம்ல. ஒரு 20 days வாங்கி வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், காசு வரும். அந்த வர்ற காசை வச்சே we can purchase againல. இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கே நெக்ஸ்ட் 4 monthsக்கு ஆகிற டீ தூள் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லையே. கரெக்டா இல்லையா? we can buy goods which are sufficient for the next 20 days. இந்த 20 daysல we will be making sales. அப்போ சேல்ஸ்லேருந்து காசு திருப்பி வருமா, அந்த காசை வச்சு திருப்பி இன்னும் 20 days வாங்கிக்கலாம்ல. that means we can rotate our money, right? 4 மாதத்துக்கு இன்னைக்கு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கண்டிப்பாக 4 monthsக்கு நான் ஸ்டாக் இல்லாமல் ஆரம்பிக்கவே முடியாது. அப்படி சுச்சுவேஷனே இல்லையே. 20 days வச்சு ஆரம்பிக்கலாம்ல. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் we require, அது as much low as possible இருந்தால் பெட்டர். நமக்கு நிறையா போட்டோம்னா நமக்கு காசு யாராக கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. பட் அது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும் சுச்சுவேஷன் இருக்குது. பிகாஸ் வாட் இஃப் யூ பை ஒன்லி ஃபார் 2 days டீ தூள், ஓகேவா? அப்படி திடீர்னு வந்து கடையெல்லாம் வந்து ஒரு என்னது நேஷனல் ஷட் டவுன் சொல்லிருக்காங்களேன். இப்போ கடையே இல்லைன்னா டீ கடையில் தூள் இல்லை, டீ தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் யூ cannot do பிஸ்னஸ். கரெக்டாக? நான் 2 days ஒன்ஸ் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வீட்லேயே 2 days ஒன்ஸ் வாங்க மாட்டோம். கரெக்டா இல்லையா? வீட்லேயே அட்லீஸ்ட் 1 monthக்கு வாங்குவோம். அப்போ டீ கடையில் போயிட்டு யூ cannot have 2 days ஸ்டாக், அந்த மாதிரியும் பண்ணிடக்கூடாது. அப்போ யூ ஷுட் நாட் ஹேவ் 4 months ஸ்டாக், அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் ஹேவ் 2 days ஸ்டாக். அப்போ ஆப்டிமமாக எத்தனை நாளுக்கு வச்சா இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. தட் இஸ் வாட் வில் பி ஸ்டடிங் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. அதவே மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹவு டு மேனேஜ். பேச புரியுதா? பேசிக்கலி நான் என்ன பண்ணிருக்கேன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா இங்கே? சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் எனி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? அப்போ பேலன்ஸ் ஷீட் இது வரைக்கும் ட்ரா பண்ணவே இல்லை, அந்த மாதிரி இருக்கா? பேலன்ஸ் ஷீட் போட்டதே இல்லை மேலே, அதுக்கப்புறம் படிச்சிட்டிங்களா? படிச்சிருக்கீங்க. ஓகே, எனக்கு நான் என்ன நினச்சேன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து எல்லாருக்கும் மினிமமாக தெரிஞ்சிருக்கும், போட்டிருப்பீங்கன்றது. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட் டேர்ம்ஸ். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் லைபிலிட்டி இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவோம், அசட்லாம் இங்கே போடுவோம், லைபிலிட்டி இங்கே போடுவோம். பட் அதுவே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது லைபிலிட்டிஸ்லேயே இந்த பெர்சன்டேஜ் இருக்கே, இது வந்து ஒரு காஸ்ட்டு, அது வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒரு சாப்டரில் இதை மட்டுமே படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த அமௌண்ட்ஸ் இருக்குல்ல, we can raise in various forms like this, like this, like this. அப்போ எப்படி ரைஸ் பண்ணால் it will be beneficial to the company படிக்கிறத எதில் படிக்க போகிறோம்? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறோம். இப்படி ரைஸ் பண்ண ஃபண்டை எங்கேயாவது போய் நம்ம இங்கே சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் போட்டோம்ல, சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பண்ணல, அப்போ அசட்ஸ் என்னன்னா இங்கே ரைஸ் பண்ண ஃபினான்ஸை எதில் போய் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மேட்டர். therefore it is called as application of money. ஓகேவா? application of finance. ஸோ இப்படிலாம் ரைஸ் பண்ண ஃபண்டை போய் வி ஆர் அப்ளையிங் சம்வேர், அதனால இட் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபினான்ஸ். அப்படி பண்ணும்போது ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி படிக்கிறது வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த கரண்ட் அசெட் அப்படின்றது தேவைப்பட்ட மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, அதை மட்டும் பற்றி படிக்கிறது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். பேசிக்கலி பேலன்ஸ் ஷீட்டே ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் உள்ள டெப்த்தாக போய் படிக்கிற மாதிரி இருக்கும். பேச புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸுக்கு லைக் ரேஷியோஸ் அதெல்லாம் இருக்குது. ரேஷியோஸில் வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரேஷியோ வச்சு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி ரேஷியோ அப்படின்னு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம இவ்வளோ சேல்ஸில் இவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் படிச்சிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோலாம் இருக்குல்ல, அது ரெண்டு நம்ம 2 நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம். டோட்டல் சேல்ஸ் இவ்வளோ, அதில் இவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட்டு, டோட்டல் சேல்ஸ் இவ்வளோ, இதில் இவ்வளோ தான் கிராஸ் ப்ராஃபிட்டு. அப்போ 2 கம்பெனி கம்பேர் பண்ணால், இவன் சேல்ஸில் வந்து 40% கிராஸ் ப்ராஃபிட் பண்ணுறான், இவன் சேல்ஸில் வந்து 30% தான் பண்ணுறான், அப்படின்னா திஸ் கம்பெனி இஸ் பெட்டர் அப்படின்னு கம்பேரிசன் பண்ணி யார் பெட்டர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு வி வில் பி யூசிங் ரேஷியோஸ். அதுவும் உங்களுக்கு வரும். இதெல்லாம் தான் படிக்க வரும். அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக். மெயின் டாபிக்ஸ் நான் போர்டில் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாபிக்ஸ் தான். ஓகேவா இல்லையா? உங்கள் இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சும்மா நம்ம வில் கோ த்ரூ த இண்டெக்ஸ், then we will take a break, then we will continue. உங்களுக்கு யூஷுவல் டைம் இதே மாதிரி தானா? 8 to 11. இப்போ முன்னாடி நேற்றுக்கு முன்னாடி நேரத்தலாம்
10 7:30 7:30 to அதுக்கப்புறம் நோ கிளாஸா 7 to 9:30 தான் கிளாஸேவா? ஓ ஓகே, எஸ்எம் கிளாஸ் மட்டும். ஓகே 7:30. உங்களுக்கு வேற அதுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட் போச்சுல? வேற சப்ஜெக்ட் அது எப்போ? அது டைமிங்லாம் 8 to 10 மட்டும்தான். அப்போ 8 ஒரு 3 ஹவர்ஸாக நீங்கள் கிளாஸ்னு படிக்கவே இல்லை, 3 ஹவர்ஸ் அட் ஸ்ட்ரெச்சு. சரி ஓகே. இண்டெக்ஸ் வந்துட்டீங்களா? செகண்ட் பேஜில் அங்கே இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து உங்களுக்கு சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குல்ல, அதில் தான் we will be studying about the rates. ஓகேவா? ரேட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதாவது ஈக்விட்டிக்கு 20% போடுறோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இந்த ப்ரிஃபரன்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அந்த பெர்சன்டேஜை ஹவு டு கால்குலேட்னு தான் அதில் பார்ப்போம் நம்ம. அடுத்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பார்க்குறது, ரைட்டா? அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? டேஷ் மைனஸ் டேஷ், கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. அப்போ கரண்ட் அசெட்குள்ள உள்ளக்குள்ள இருக்குல்ல எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். கேஷ், டெட்டாரு, ஸ்டாக்கு, ஸ்டாக்குள்ளேயே ரா மெட்டீரியல், டபிள்யூஐபி, ஃபினிஷ்ட் கோட்ஸ் இதெல்லாம். அப்புறம் கரண்ட் லைபிலிட்டி யார் இருப்பா? இந்த ட்ரேட் கிரெடிட்டார், நமக்கு பொருள் வாங்குறதுக்கு ஒருத்தன் வந்து கிரெடிட் தரான்ல, அவனை பற்றி நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உள்ள படிச்சோன்னா அது வந்துடும். அடுத்து ஃபினான்சிங் டெசிஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஃபினான்சிங் டெசிஷன்ன்றதான் நம்ம இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபினான்சிங் டெசிஷன் தான் நீங்கள் நம்ம இங்கே கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஏன்னா ஹவு டு ரைஸ் ஃபினான்ஸ் இருக்குல்ல, ஃபினான்சிங் டெசிஷன்னா யூ ஹவ் டு டேக் அ டெசிஷன். என்ன டெசிஷன்னா அதில் எப்படி உங்கள் ஃபினான்ஸை ரைஸ் பண்ணுறதுன்றது. நமக்கு ஃபினான்ஸ் எப்படிலாம் ரைஸ் பண்ணலாம்? இதில் மட்டும் பண்ணலாம், ஆர் இது ரெண்டுத்திலும் பண்ணலாம், இல்லை இது மூணுத்திலையும் பண்ணலாம். மூணுத்திலையும் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரொபோஷனில் பண்ணலாம், ஆர் இந்த ப்ரொபோஷனில் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் யூ மீன் பை கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா இல்லையா? உங்களுக்கு ப்ராடாக இந்த 4 சாப்டர் தான். ரேஷியோலாம் குட்டி குட்டியாக வரும், அதுக்குள்ளே வரும். ஐ திங்க் அந்த சாப்டருக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். நான் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது பார்த்தலாம். ஓகே, புரிஞ்சா ஐடியா? we will start with cost of capital but after a small break. ஒரு 15 minutes break எடுத்துக்கலாமா? பேசுனதெல்லாம் புரியுதா எல்லாருக்கும்? கிளியரா? இது வரைக்கும் சொன்னதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வந்து எழுதுறது எழுதாதது உங்கள் ஆப்ஷன், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எழுதுறது எழுதிக்காதது. பட் இந்த இன்ட்ரோ வந்து என்னன்னா, அந்த சாப்டர் படிக்கும் போது எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிச்சு சார் எனக்கு ஓகே அப்படின்னா விட்டுலாம், இல்லை ஞாபகம் வச்சுக்கணும்னா தேவைப்பட்டா எழுதிக்கோங்க. we will meet after 15 minutes. ரெடியா? ஐடியலி வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சாப்டருக்குள்ளே அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை படிச்சுட்டு தான் போகணும். 2 ரீசனுக்காக அதை நான் இன்றைக்கி ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து போகணுன்னா கூட 1 hour ஆகும் டைம் வேல்யூ ஆஃப் மணி பற்றி பேசணும்னா. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு யாருக்குமே டைம் வேல்யூ ஆஃப் மணி என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு அசம்ஷனில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா எதர் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆர் படிச்சிருந்தாலும் இந்த டெப்த்துக்கு போய் படிச்சிருக்க மாட்டீங்க, வேறு ஏதாவது மேலோட்டமாக படிச்சிருக்க சான்ஸ் இருக்குது. பட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு ஃபுல்லாக டெப்த்தாக தெரியணும். ஸோ நமக்கு இன்றைக்கி டைம் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, வாட் எவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்னென்னு சாப்டர் வைஸ் பேசினல, அதில் வி ஸ்டார்டட் வித் என்னதுன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான். கரெக்டாக? ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லேருந்து நம்ம நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு சின்ன பார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ வருதோ அதை ஒரு 2 hours கிளாஸோ 3 hours கிளாஸோ அப்படி ஃபுல்லாக கிடச்சிதுன்னா ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ஃபுல் டைமும் வந்து நம்ம டைம் வேல்யூ பண்ணி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தென் வி வில் கம் டு த நெக்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? தீஸ் ஆர் த சாப்டர்ஸ். பட் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஓகேவா? அதை நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போயிடுவோம். மேபி 240 or 250க்கு அப்புறம் அந்த சாப்டர் வருது. பேஜ் நம்பர் 240 or 50க்கு அப்புறம் 237 அதுக்கப்புறம் வருது. அதில் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம தனித்தனியாக காஸ்ட் போட்டு படிப்போம். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு தனித்தனியாக படிப்போம். அதில் டுடே வி வில் ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம் ஒரு மேக்ஸிமம் ஒரு half an hour தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம we cannot go into many items. ஒன்று மட்டும் we will take ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுத்துக்கலாம். கவனிக்கிறீங்களா?
ரெடியா? இன்ட்ரோடக்ஷனில் ஈச் அண்ட் எவ்ரி சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸுக்கும் தேர் வில் பி ஏ காஸ்ட் அப்படின்னு பேசணும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆரம்பிக்கும் போது ஃபேஸ் வேல்யூ பக்கத்துலேயே பர்சன்டேஜும் இருக்கும் அப்படின்னு ஆரம்பித்தோம். கரெக்டாக? ஃபேஸ் வேல்யூ 100, ரேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 12% அப்படின்றது இஷ்யூ பண்ணுற ஷேர்லேயே இட் வில் பி மென்ஷன்ட் அப்படின்னு பார்த்தோம். பட் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் 12% இஸ் த ரேட் ஆஃப் டிவிடெண்ட், இட் நீட் நாட் பி த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இல்லை? ஞாபகம் இருக்கா? 12% இங்கே போடுறோம், அதுக்காக அது 12% தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னேன். அது ஏன்றதை பார்க்கலாமா? இப்போ நான் தான் கம்பெனி, யார் இங்கே ப்ரிஃபரன்ஸ்? நீங்கள் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரா? ஓகேவா? கவனிக்கிறீங்களா? நீங்கள் இவங்க தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஸோ தே கேன் நாட் ஜட்ஜ். இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் இதுக்கு. இந்த சென்ஸ் நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு என்ன அவங்க பண்ணுவாங்கன்றதை. ஓகேவா? நீங்களே எதுவும் சொல்லுவாங்க, நீங்கள் ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? Suppose I am the company and I am issuing such a preference share. Face value எவ்வளோ? 100. Preference dividend rate எவ்வளோ? 12%. அப்போ at the end of 1 year, how much dividend I will be paying? How much ரூபாவில் ஒரு ஷேர், நீங்கள் ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? How much dividend I will be paying you? ருப்பீஸில். ருப்பீஸ் எவ்வளோ சொல்லுங்கள்? 12 rupees கொடுப்பானா? உங்கள் கையில் 12 rupees வரும். இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் திஸ் ஷேர், நான் உங்ககிட்ட எவ்வளோ கேட்குறேன்? 100. கரெக்டாக? தட் மீன்ஸ் இஃப் யூ பே மீ 100 rupees டுடே, அட் த எண்ட் ஆஃப் 1 year ஐ வில் பி பேயிங் யூ 12 rupees டிவிடெண்ட். அதுதான் இதோட மீனிங். கரெக்டாக இல்லையா? 100 rupee ஃபேஸ் வேல்யூ, ஐ எம் இஷ்யூவிங் தட் ஷேர். இஃப் யூ பே மீ 100, ஐ வில் பி கிவிங் யூ 12 rupees அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபேஸ் வேல்யூ rupees 100. இது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு அவுட்ஃப்ளோ. கரெக்டாக? அவுட்ஃப்ளோன்றதுனால நெகட்டிவில் போடுறேன், சின்ஸ் இட்ஸ் அவுட்ஃப்ளோ. 12 rupees வந்து யூ வில் பி ரிசீவிங். கரெக்டாக? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து யூ வில் பி ரிசீவிங், தேர்ஃபோர் இட் இஸ் அன் இன்ஃப்ளோ. ஸோ 100 rupee அவுட்ஃப்ளோ ஆச்சுன்னா 12 rupees வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வருஷம் மட்டும் வருமா இல்லை எவ்ரி இயர் வருமா? டிவிடெண்ட்ன்றது எவ்ரி இயர் வரும். ஓகேவா? 12 rupee 12 rupee 12 rupeeன்னு போகுது. இப்போ என்ன விஷயம்னா, நான் தர்றது வந்து 12%, தேர்ஃபோர் அதை 100ல் போட்டால் 12 rupees வருது. பட் ஆஸ் அன் இன்வெஸ்டார் நீங்களும் 12% எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெர் இஸ் நோ நெசசிட்டி தட் யூ ஷுட் பி எக்ஸ்பெக்டிங் 12%. யூ கேன் எக்ஸ்பெக்ட் வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் எய்தர் 15% or you can expect 10%. Expectation is depending upon your thing. Correct இல்லையா? This is decided by the company. 100 rupee face value, ஏன் 10 rupees கூட இருக்கலாமே? 100 நான் முடிவு பண்ணேன். 12% preference dividend, ஏன் 12 10 கூட போட்டிருக்கலாம், 15 கூட போட்டிருக்கலாம். நான் நினைக்கிறேன் 12% கொடுக்கறதா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் 12% கொடுக்குறேன். பேச புரியுதா இல்லையா? 12%ன்றது whose decision? Company's decision. கரெக்டா? Just because I have printed 12%, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் 12% இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா இல்லையா? You can be expecting less than 12% or more than 12% also. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 12% இருந்தா நோ இஷ்யூ. நானும் 12% தர ரெடியா இருக்கேன், நீங்களும் 12% எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. That means whatever I am paying you and whatever you are expecting, both are same. That means you have no issue in purchasing this share. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, you will be happy. கரெக்டா இல்லையா? 100 rupee தந்தா 12 ரூபா தரேன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, 100 ரூபா கொடுத்தோம்னா 12 ரூபா தரான், அப்படின்னா 12% ரிட்டர்ன். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? 12% எதிர்பார்த்துட்டு இருக்கோம். That means you will be happy. You will happily purchase this share by giving how much? 100 rupees. By giving how much? 100 rupees கொடுத்து வாங்குறதுக்கு will be ready. கரெக்டா? இப்போ அது ரொம்ப சேஃப் சினாரியோ. அந்த சேஃப் சினாரியோ வச்சுக்காதீங்க. இந்த சினாரியோவில் பிரிண்ட் ஆனதும் 12% தான், காஸ்ட்டும் 12% தான். ஓகேவா? இந்த சினாரியோ விட்டுருங்க. சப்போஸ் வாட் இஃப், கவனிக்கிறீங்களா? முக்கியமான பாயிண்ட். சப்போஸ் வாட் இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் 15%. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 rupee ஃபேஸ் வேல்யூ போட்டிருக்க ஷேரை நீங்கள் 15% வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் how much rupees you are expecting? எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 15 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் ஆல்ரெடி நான் இந்த ஷேரை வந்து 100 rupee ஃபேஸ் வேல்யூன்னு போட்டு 12% போட்டு பிரிண்ட் அடிச்சு வச்சுட்டு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன். கரெக்டா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து யூ கேனாட் கம் டு மீ அண்ட் சே இல்லை ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 15%,
அதனால் வந்து எனக்கு 15% இந்த பிரிண்ட் மாற்றி போட்டு 15% கொடுங்கன்னு யூ கேனாட் ஆஸ்க் மீ. உங்களோட ஆப்ஷன் என்ன இருக்குது? எய்தர் யூ கேன் பை இட் ஆர் ஒரு பை வேணான்னு சொல்லிட்டு போக முடியும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 100 ரூபா கொடுத்தா 12% வரும், தர்றான் 12 ரூபா வருது. இது ஓகேவா இல்லையா? அதான் நீங்கள் டிசைன். ஓகேவா இருந்தால் வாங்குவீங்க, ஓகே இல்லைன்னா வாங்க மாட்டீங்க. கரெக்டா? இந்த 15% சொன்னாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை, ஜென்ரலாகவே ஜென்ரல் பப்ளிக் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எதிர்பார்த்தா இட் வில் பி 15% வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் when I am trying to issue it for 100 rupees, nobody will be willing to buy. கரெக்டா இல்லையா? ஹலோ, அப்படியான்னு கேட்குறீங்களா இல்லை ஆமாம் சார்னு சொல்கிறீங்களா? யாருமே வாங்க மாட்டீங்க. நீங்களாக இருந்தால் வாங்க மாட்டீங்களா? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் when your expectation is 15% and I am giving you 12%, இந்த ஷேரை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டீங்க. உங்களை மாதிரியே எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ நான் ஷேரை இஷ்யூ பண்ணால் எனக்கு காசு ஏதாவது வருமா வராதா? ஒன்றுமே வராது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஐ வில் பி ஃபோர்ஸ்ட் டு செல் திஸ் 100 rupee ஷேர் ஃபார் லெஸ் தேன் 100. ஏன்னா 100 ரூபாய்க்கு யாரும் வாங்க மாட்டீங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஒரு பொருளாக பாருங்கள். இதை 100 rupees நான் செல்லிங் ப்ரைஸ் வைக்கிறேன். நோபடி இஸ் willing to buy. அப்போ என்ன பண்ணி வர வழியில் மேபி 8 rupees கொடுத்து பார்க்கலாம், 7 rupees கொடுத்து பார்க்கலாம், யாராவது வாங்குறாங்களான்னு பார்க்குறது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கோங்க. ஆர் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னது? 15%. இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் ஆஃப் 12% ரிட்டர்ன், அதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு என்ன தரேன்? திருப்பி 12 rupees தரேன். கரெக்டா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்டேஜ் எவ்வளோ? 15%. நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, நீ 12 rupees தான் தர, நீ 15 rupees தர ஆளாக இருந்தா 15 rupees தர ஆளாக இருந்தா ஐ வில் பி வில்லிங் டு பே 100 rupees. பிகாஸ் 15 rupees வந்து 15% ஆன் 100. கரெக்டா? சப்போஸ் நீ 15 நீங்கள் சொல்கிறது இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது, நீ 15 rupees கொடுத்துருந்தா ஐ வில் பி வில்லிங் டு பே யூ 100. ஆனால் நீ 15 தரல, எவ்வளோ தான் தர? 12 தான் தர. 12 தரனா I will not be willing to pay 100, but I will be willing to pay less than 100. 100 கம்மியாக ஒரு அமௌண்ட்டை பே பண்ண ரெடியாக இருப்பேன். வாங்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. 100 rupeesக்கு வாங்குறதுக்கு ஐ எம் நாட் ரெடி. பேச புரியுதா இல்லையா? 100 rupeesக்கு வாங்க நாட் ரெடினா அதை விட கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஓகே. பட் எப்படி உங்களுக்கு ஓகேவா இருக்கணும்னு சொன்னால், வாட் எவர் அமௌண்ட் யூ ஆர் பேயிங் அதில் இஃப் யூ கால்குலேட் 15%, it should come to 12 rupees. பேச புரியுதா? Because I am going to give you only 12 rupees. Your expectation is 15%. அப்போ can you ask me to change this 12 into 15? I cannot do. I will not do. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீ மாற்ற மாட்ட, பட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 12 ரூபா இருக்குல்ல 12 rupees, this 12 rupees I will see it as, I will view it as 15%. 15% which amount அது கண்டுபிடிக்கணும். அது எந்த அமௌண்ட்டில் போட்டால் அது 15% வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஷேரை வாங்கிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். பேச புரியுதா? ஐ எம் கிவிங் யூ 12 rupees, you will view it as 15%. if this is 15%, what is 100% போடுவீங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? இவன் 15 அப்படின்னா வந்து டிவைடட் பை 15% போடுங்க. எவ்வளோ வருது? 80. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இந்த ஷேரை வந்து நான் 100 rupeesக்கு தராமல் if I give it to you for 80 rupees, you will be willing to buy. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட இருந்து அவுட்ஃப்ளோ 80 rupees, உங்களுக்கு நான் தரப்போகிற டிவிடெண்ட் வந்து 12 rupees. கரெக்டா? ருபீஸில் வாங்க. forget about the percentage. you are paying me 80, I am paying you 12. 80 rupeesக்கு 12ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? எப்படி போடுறது? 12 divided by 80 into 100 எவ்வளோ வருது? 15%, which is what you are expecting. பேசுறது புரியுதா இல்லையா? பேசிக்கலி வாட் we are doing here is 100 rupee ஃபேஸ் வேல்யூவில் 12% போட்டால் rupees 12 வருது. இதில் இந்த 100 rupee ஃபேஸ் வேல்யூவை I will not change. 12% அப்படின்னு printed percentage இல்லை, I will not change. Therefore this 12 rupees will not change. So you will be getting only 12 rupees. But what you can do is you can refuse to buy it for 100. ஓகேவா? அண்ட் ஃபிக்ஸ் அ ப்ரைஸ் லைக் 100க்கு வாங்க மாட்டேன், ஆனால் இந்த ரேட்டு கூட தான் வாங்குவேன். அது எப்படி பண்ணுவீங்கன்னு சொன்னால், இந்த 12 rupeesஐ யூ வில் மேக் இட் ஆஸ் 15%. 100 ரூபாய்க்கு 12% கொடுத்தா 12 ரூபா தான் வருது. நான் வாங்க ரெடியாக இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அமௌண்ட்டில் 15% போட்டால்
அது 12 rupees வரும்ல, பிகாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 15%. நான் போடுற காசுல, நீங்க சொல்றது இதெல்லாமே, இது நீங்க சொல்றது, நான் போடுற காசுல எனக்கு 15% ரிட்டர்ன் வேணும். நான் எவ்வளோ, கம்பெனி எவ்வளோ தருது? 12 rupees தருது. அப்போ இந்த 12 rupees வந்து 15% மாற்றினா எவ்வளோ அமௌண்ட் நான் போடுறது ரெடியாக இருப்பேன்றதை பண்ணுவேன். ஹவு டு டூ திஸ்? டப்பா இஸ் ஈக்குவல் டு ₹12 divided by 15%. ஸோ டப்பா இஸ் ஈக்குவல் டு ₹80. பேச புரியுதா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, 80 rupees இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஷேர். 100 rupees என்னது? ஃபேஸ் வேல்யூ. யூ கேன் ரைட் வாட் எவர் யூ வாண்ட். நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட, நீங்கள் வந்து பேச புரியுதா இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நார்மலாக இன்னைக்கு உங்கள் லைவ் எக்ஸாம்பிள் என்ன ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் இது வரைக்கும் மேபி நீங்கள் இன்வெஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. இன்னும் ஷேர் சில பேர் வாங்கிருக்கலாம், சில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாங்கியிருக்க மாட்டீங்க. இன்னும் ஷேர் ஈக்விட்டி ஷேரை வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ யூ கேன் நாட் திங்க் அபவுட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். பட் இன்னைக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டுடே யூ கம் டு கிளாஸ், கரெக்டாக இல்லையா? ஃபினான்ஷியல் மேனேஜர் ஒரு புது சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, புது சப்ஜெக்ட், புது டீச்சர், ஓகேவா இல்லையா? இப்போ கிளாஸ்க்குள்ளே உட்காரும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் பிளாங்காக வந்து உட்காந்துருப்பீங்களா, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருப்பாங்க. எய்தர் சப்ஜெக்ட் பேஸ்டாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த சாப்டர் இது புதுசாக நான் படிக்க போகிறோம், இந்த லேர்னிங்கை கொண்டு இருக்கலாம். ஆர் டீச்சர் பேஸ் பண்ணி, டீச்சர் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட், புது சப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து உட்காந்துருக்கலாம். அது எப்படின்னா இருக்கலாம், எனக்கு வந்து எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சு மார்க் வாங்க வைக்கிற மாதிரி இருக்கணும்னு எடுக்கலாம். ஆர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கணும், எல்லாமே எனக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது எக்ஸ்பெக்டேஷன். யூ கேன் எனிதிங், இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு ஒன்றுமே கிடையாது. பட் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உட்காருவீங்களே, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியுமா, எவ்வளோன்னு எனக்கு தெரியுமா, வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது. உங்கள் யாரையுமே எனக்கு தெரியாது. அப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் தெரியாது. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதை, நான் என்ன ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கோ அதை நான் கொடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? இப்போ நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, இன்டைரக்டாக, ஈவன் தோ யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட், இன்டென்ஷனலாக பண்ணலைன்னா கூட நான் எடுக்கிறதையும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உட்காந்துருப்பீங்களே, அதையும் அன்இன்டென்ஷனலாக மேட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம், இவன் எடுக்கிறது மீட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை எக்ஸ்பெக்டேஷனை விட ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக இருக்கா, மூணுமே பாசிபிள். கரெக்டா இல்லையா? உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் வாட் இஸ் மை டீச்சிங். கரெக்டா இல்லையா? நான் பண்ணுறது என்னவோ அதான். அது இப்போ நான் தான் கம்பெனி, கரெக்டாக சிம்க் ஆகும், நான் தான் கம்பெனியும் கூட. கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, 100 ரூபா ஷேருக்கு 12% தான் கொடுப்பேன், 12 rupees தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் த கம்பெனி பிலீவ்ஸ் 100 ரூபாய்க்கு 12% கொடுக்குறதே ஒர்த்தானதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா வேணா இருக்கலாம். நீங்களும் 12% எக்ஸ்பெக்டேஷன் உட்காந்து வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி நடந்து நினைச்சேன், கரெக்டாக அதே மாதிரி நடத்துறான், புரியுது எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிங்கன்னா, ஓகேப்பா இவன் வந்து ஃபேஸ் வேல்யூ ஒரு 100 ரூபா போட்டிருக்கான்ல, அந்த 100 ரூபா யார் போட்டது? நானே போட்டது தான். இந்த 100 ரூபா வந்து ரியலி ஒர்த்து தான். பேச புரியுதா இல்லையா? 12% அவன் தரான், 12 ரூபா நமக்கு கிடைக்குது, நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் 12% தான். அப்போ 100 ரூபான்னு அவனுக்கே ஒரு நம்பரை போட்டிருக்கான்ல, அந்த நம்பர் ப்ராப்பர் நம்பர் தான், அதை 100லேயே வச்சுருப்போம், எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆயிடுச்சு. பேசிக்கலி இப்போ என் மேலே வந்து 100 rupees நீ எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்க, டீச்சர் ஒர்த் 100 rupees. யார் எழுத? நானே எழுதியிருக்கேன், ஓகேவா இல்லையா? 12% கொடுத்தா கரெக்டாக நான் நினைக்கிறேன். எஃப்எம் நடத்துறதுக்கு இவ்வளோ இப்படி நடத்தினா கரெக்டாக நான் நினைக்கிறேன், அதான் நான் கொடுக்குறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சேமாக இருந்ததுன்னா நீங்கள் நினைப்பீங்கன்னா, நாமளும் இதான் எதிர்பார்த்தோம், அவனை தான் கொடுக்குறான், இவன் 100ன்னு போட்டு உட்காந்துருக்கான்ல, அந்த 2 வந்து கரெக்டாக. இல்லாட்டினா என்ன இருக்கலாம்னா வந்து மேபி நீங்கள் வந்து 10% எக்ஸ்பெக்டேஷனில் உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ப்ரீவியஸாக நீங்கள் படித்தது, இங்கே படித்தது, முன்னாடி படித்தது எல்லாத்துக்கும் டீச்சர் அப்படின்னா ஒன்று வச்சுருப்பீங்க, இப்படி தான் படிக்கணும்னு தான் வச்சுருப்பீங்களா, அதை பேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வச்சு 10% கொடுத்தா ஓகே உனக்கு ஹாப்பி அப்படின்னு வந்திருப்பீங்க, அப்படி வந்து உட்காந்துருப்பீங்க. ஆனால் நான் எவ்வளோ கொடுத்துட்ருக்கேன்? 12% கொடுக்குறேன் எக்ஸ்பெக்டேஷன். சார் அந்த மாதிரி ரியாலிட்டி அப்படி இல்லையே சார், ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால் வந்து அந்த சினாரியோ வரேன், நெக்ஸ்ட் சினாரியோ வரேன். அது என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு, நான் மீட் பண்ணவே இல்லைன்றது, அது அடுத்த சினாரியோ. இப்போ கூட சொல்கிற சினாரியோ என்னது? நான் 12% தரேன், நீங்கள் எதிர்பார்த்து வந்தது 10% தான். தட் மீன்ஸ் ஐ எம் எக்ஸீடிங் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா 100 நான் போட்டிருக்கேன்னா 12% தரணும்னு சொல்லி 12 rupees நான் தரானா, ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ? 10% தானா? அப்படின்னா இந்த 12 10% மாதிரி நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுவீங்களா? கரெக்டா? ஸோ டப்பா இஸ் ஈக்குவல் டு 12/10%. எவ்வளோ வருது? 120 வருது. நானே எவ்வளோ போட்டிருக்கேன்? 100 தான் போட்டிருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க இவனை 100 நினச்சிட்டு இருக்கான், ஆக்சுவலாக 100 கிடையாது, ஆக்சுவலான ஒர்த்து வந்து 120, மோர் தேன் சூப்பர். 100ன்றது சூப்பர் டீச் மீன் குட் டீச்சர் அப்படின்னா வந்து 120 குட்டை விட பெட்டர் அப்போ நம்ம நினைப்பீங்க. இது எப்போ நடக்குது? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை 10% தாண்டி கொடுத்துருந்தேன்னா. கரெக்டா?
சார் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இது வந்து இது வந்து உங்களுடைய டெலியூஷனல் தாட்டு, உங்களுடைய ட்ரீமு, ஆனால் ஆக்சுவலிட்டி அப்படி இல்லை. நாங்கள் வந்து 15% எதிர்பார்த்து வந்தோம் சார். எவ்வளோ எதிர்பார்த்தீங்க? 15% எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் நீங்கள் கொடுக்குறது வந்து 12% தான். 100ன்னு போட்டிருக்கீங்க, 12% கொடுக்குறேன்னு சொல்லி 12 rupees கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வந்து 15%. அப்போ இந்த 12 ரூபாயை நாங்கள் எப்படி பார்ப்போம்? 15% ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? 12 divided by 15% போடுவீங்களா? எவ்வளோ வருது? 80. நீங்கள் உங்களுக்கே 100ன்னு போட்டு வச்சுருக்கீங்களே, 100ன்றதுக்கு அளவுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லை, 80 தான் ஒர்த்து. பேச புரியுதா இல்லையா? அப்போ பேஸ்ட் ஆன் வாட் ஐ எம் கிவிங் அண்ட் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், எனக்குன்னு ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ரியாலிட்டியில் நடக்கும், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் நடக்கும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, 100 ரூபா நீ கொடுத்தீங்கன்னா 12 ரூபா கொடுக்குறேன், இது நியாயமானதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு 10% எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, 100 ரூபி இல்லை 120க்கு நீ இஷ்யூ பண்ணால் கூட வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. 10% எக்ஸ்பெக்டேஷனில் 100ன்னு போட்டிருக்கு, பட் ஐ வில் பி வில்லிங் டு பே 120 பிகாஸ் நான் நீங்கள் எதிர்பார்க்கறது 10% தான். 120 கொடுத்து வாங்கினா கூட, பேச புரியுதா? 120 கொடுத்து வாங்கினா கூட 120ல் 10% எவ்வளோ? 12. நான் எவ்வளோ கொடுக்குறேன்? 12 தான் கொடுக்குறேன். மேட்ச் ஆயிடுது உங்களுக்கு. பேச புரியுதா? அந்த சிச்சுவேஷன் விடலாம், இந்த 15% வச்சுக்கலாம். 15% வச்சு நம்ம சம் படிக்கலாம். ஓகே, ரியல் இதான் நம்ம இந்த சிச்சுவேஷன் வச்சா நம்ம சம் பார்க்க போகிறோம். 100 ரூபி ஃபேஸ் வேல்யூ, 12% ப்ரிஃபரன்ஸ் ரெண்ட் போட்டிருக்கு, அதான் இங்கே போட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்? ஜஸ்ட் பிகாஸ் இங்கே 12% போட்டதுனால 12% காஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் 12% சொல்லி 12 rupees கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 15% எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? கம் டு தி சினாரியோ, தேர்ட் சினாரியோ. 15% எதிர்பார்க்குறீங்க. 15% எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் வெதர் யூ வில் பி பேயிங் மீ 100 or not? நோ. எவ்வளோ தான் பே பண்ணுவீங்க? 80 தான் பே பண்ணுவீங்க. அப்போ கம்பெனி வில் பி ரிசீவிங் ஒன்லி 80, பட் இட் ஹாஸ் டு பே யூ 12 rupees. 12% பார்க்காதீங்க, பர்சன்டேஜ் இல்லை. 80 rupees தான் உங்ககிட்ட இருந்து வரும். ஆனால் ஐ ஹவ் டு பே யூ 12 rupees. கரெக்டா? அப்போ உங்ககிட்ட இருந்து 80 rupees வாங்கி 80 rupees போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கணும். எவ்வளோனா 12 இருக்கணும். அப்போ வெறும் 80 rupees இன்வெஸ்ட் பண்ணி நான் 12 rupees எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு மினிமமாக எவ்வளோ ரிட்டர்ன் தேவைப்படுது? 15% தேவைப்படுது. கரெக்டா இல்லையா? இந்த 15% எதனாலனா நீங்கள் 15% எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது புரியுதா இல்லையா? அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் போட்டிருக்கிறது 12%, பட் காஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஸ் நாட் 12%, இட் இஸ் 15%. பேசுறது புரியுதா இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹவ் மென்ஷன்ட் 12%, அதுதான் என் காஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. எப்போ இருக்கணும்னா நான் கொடுக்குறதும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் மேட்ச் ஆயிருந்ததுன்னு சொன்னால் அப்போ வந்து 12% தான் காஸ்ட். நம்ம காலையில் போட்டோம்ல, போட்டது என்னன்னா வந்து ரெண்டும் மேட்ச் ஆகிற அசம்ஷன் வச்சு போட்டோம். எல்லா சினாரியோலையும் மேட்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ மேட்ச் ஆகாத போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி, பிகாஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி யுவர் ரிட்டர்ன், யுவர் ரிட்டர்ன் ஷுட் பி மை காஸ்ட். பேசப்படுதா? வாட் ஐ எம் வில்லிங் டு பேன்றது காஸ்ட் கிடையாது. வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் should be my cost, because your expectation தான் your return is my cost. ஏன்னா காசு கொடுத்தது நீங்க கேபிட்டல் வாங்கியிருக்கேன், அப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது ஐ ஹவ் டு கிவ் யூ பேக். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஜஸ்ட் பிகாஸ் ஐ டிசைட் டு பே 12%, 12% இஸ் நாட் மை காஸ்ட். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் 15%. தேர்ஃபோர் 15% தான் ஆன்சர் நான் சொல்ல வரல. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் 15% சொல்கிறேன். எப்படி சார் இப்போ 15% தான் ஆன்சர் வருதுன்னு கேட்டால் கவனிக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்லவா? நான் ஃபஸ்ட்டு டேட்டா கேட்டுக்கிறேன், அதை முதல்ல ஃபில் பண்ணுங்க. முதல்ல ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் எவ்வளோ? 100. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 12%. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோ? 12 rupees. ஓகேவா? பர்சன்டேஜுக்கு ருபீஸ் டிஃபரன்ஸ் வேணும் எனக்கு. ஓகேவா? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் பர்சன்டேஜ்? 15%. If I am giving you 12 rupees and you are expecting 15%, what is the price that you will be willing to pay for me? 80. Every calculation 12 rupees divided by 15% comes 80 rupees. You will be willing to pay 80 rupees. நான் இஷ்யூ பண்ணுறேன், பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேரை இஷ்யூ பண்ணுறேன். 8 rupees கொடுக்குறீங்க. ஆனால் என்னன்னா ஷேர் இஷ்யூ பண்ணி காசு வாங்குறதுன்றது சும்மா உங்களை நேரில் பார்த்து, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்ககிட்ட ஷேரை கொடுத்து வாங்கிக்கலாம். பட் பப்ளிக்கிட்ட போயிட்டு ஒன்றா கொடுக்க முடியாது. கரெக்டா இல்லையா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். நான் கரெக்டா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, வி நீட் மணி, நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேசுறது புரியுதா இல்லையா? இந்த பிஸ்னஸ் பண்ணிருக்கோம், எங்களுக்கு வந்து இவ்வளோ காசு தேவைப்படுது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க ஷேரை வாங்குங்க. கரெக்டா இல்லையா? ஹலோ,
அதை உங்களுக்கு மக்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு இன்கர் சம் காஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட், ப்ரொமோஷன் அப்படின்னு பண்ணணும். கரெக்டா இல்லையா? ஒரு 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 ஷேரை வந்து வாங்க வைக்கிறதுக்கு, சப்போஸ் ஒரு ஷேரை வாங்க வைக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு இன்கர் 5 rupeesனு வச்சுக்கோங்க. ஓவராலாக ஐ வில் இன்கர், ஓகேவா? டோட்டலாக இன்கர் பண்ணுவேன். அதில் ஒரு ஷேருக்கு நான் 5 rupees இந்த மாதிரி எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் மாதிரி போதுன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, ப்ராஸ்பெக்டஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ்? லால எங்கேயா படிச்சுப்பீங்க. ப்ராஸ்பெக்டஸ்ன்றது என்னது? உங்களுக்கு இங்கே ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்தாங்களா? என்ன ப்ராஸ்பெக்டஸ் என்ன இருந்துச்சு? டீடைல்ஸ், ஃபீஸ் இருந்திருக்கும், இல்லாட்டா மேபி இந்த ஷெடியூல் என்னென்ன கிளாஸ் வருதுன்னு இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? அதை பார்த்து ஆக்சுவலாக உங்களுக்கு எப்போ கொடுத்தாங்க ப்ராஸ்பெக்டஸ்? நீங்கள் ஜாயின் பண்ணக்கப்புறம் கொடுத்தாங்களா? ஜாயின் பண்ணக்கப்புறம் கொடுத்தாங்க. பட் ஐடியலாக ப்ராப்பராக பார்த்தோன்னா ப்ராஸ்பெக்டஸ் முதல்ல கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? கம்பெனியாக இருந்தால் ப்ராஸ்பெக்டஸ் ஷுட் பி கிவன் ஃபர்ஸ்ட். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அகாடமி பற்றி தெரியும், நீங்கள் கோர்ஸ் பற்றி தெரியும், அதனால வந்துட்டீங்க. இப்போ ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு கம்பெனியை பற்றி தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது ப்ராஸ்பெக்டஸ் தேவை இன்ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுறேன், இவ்வளோ காசு தேவை, இவ்வளோ ஷேர் ப்ரைஸ், இவ்வளோ எல்லாம் கொடுப்போம். அதை பார்த்துட்டு தான் வாங்கவே செய்வாங்க ஷேரை. அந்த ப்ராஸ்பெக்டஸ் பிரிண்ட் அடிக்கணுமா? பிரிண்ட் அடிச்சு எல்லாத்தையும் கொடுக்கணுமா? இல்லாட்டினா சோஷியல் மீடியாவில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுமா? இதுக்கெல்லாம் ஒரு செலவாகுதுல்ல. அந்த செலவை நான் சும்மா சொல்கிறேன். 5 rupees வச்சுக்கோங்க. ஒரு ஷேரை நான் உங்ககிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கணும்னு, ஷேரை இஷ்யூ பண்ணி 8 rupees வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு நான் 5 rupees இன்கம் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100, ஆனால் நீங்கள் பே பண்ண ரெடியாக இருக்கிறது 80 தான். அந்த 8 rupees வாங்குறதுக்கே நான் 5 rupees நான் செலவு பண்ணணும். அப்போ என் கையில் நெட்டாக எவ்வளோ வருது? 75 தான் வருது. ஆனாலும் நான் உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் தரணும்? ருபீஸில் சொல்லுங்க. ருபீஸ் 12 rupees தரணும். கரெக்டா இல்லையா? நான் நினைச்சது 100க்கு 12 rupees கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 12% வச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 நீங்க பே பண்ணவே இல்லை, 80 தான் கொடுக்குறீங்க. 80க்கு 12 கொடுக்கணும்னா அது 15% வருது. ஆனால் அந்த 80 கூட என் கையில் வரல, 5 rupees போயிருது. அப்போ 75 தான் வருது. ஆனால் இந்த நம்பர் குறையவே மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? இந்த நம்பர் குறைஞ்சிட்டே இருக்கு. 100 கொடுக்க மாட்டேன்றீங்க. 80ல் 5 ரூபா ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிட்டான். 75 rupees. அப்போ என் கையில் 75 rupees தான் இருக்கு. 75 rupees வச்சு ஐ ஹவ் டு கிவ் யூ 12. That means my cost will be not 12, not 15. It is more than 15. கரெக்டா இல்லையா? என்ன more than 15? இங்கே போட்ட கணக்கை மாற்றணும். இப்போ 12 rupees கொடுக்கணும், பட் நாட் அவுட் ஆஃப் 80 rupees, அவுட் ஆஃப் 75 rupees. கரெக்டா? பேச புரியுதா? அப்போ 12/75 into 100 எக்ஸாக்ட் 16%. பேச புரியுதா? அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் போட்டிருக்கு. ஆனால் என்னுடைய காஸ்ட் வந்து 12 கிடையாது, 15 கிடையாது. இட் இஸ் 16%. பேசுறது புரியுதா இல்லையா? இப்போ இங்கே ஒன்று பண்ணோம்ல, இது புரிஞ்சிச்சா? 3 ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சா? எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு இந்த விஷயம்? சார் 12/100 இல்லை, 12/80 சொன்னீங்க. அது ஓரளவுக்கு லாஜிக்காக இருந்தது. 80ல் ஒரு 5 ரூபா போயிட்டுறீங்க. அப்போ 75 தான் வருது. 12ல் 75. அது வரைக்கும் 12க்கு 75 அது வரைக்கும் புரிஞ்சு கை தூக்குங்க. இப்போ நம்ம பண்ணோம்ல, திஸ் இஸ் த ஃபார்முலா. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கிறப்ப நம்ம எப்படி படிக்க, நம்ம வந்து ஒரு ஃபார்முலா நடத்துன மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நான் என்னோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் என்னன்றதையும் காட்டணுக்கா நான் சொல்கிறேன். இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா? திஸ் ஆக்சுவலி அ ஃபார்முலா. வாட் இஸ் 12 rupees ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ், பர்சன்டேஜ் கிடையாது. இது வந்து ₹12 டிவைடட் பை ₹80, சாரி ₹75. கரெக்டா? ₹12 அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அமௌண்ட். கரெக்டா? டிவைடட் பை இங்கே போட்டிருக்கோம்ல, இது ஃபேஸ் வேல்யூவா? இல்லை, 100 rupee ஃபேஸ் வேல்யூ. 80 என்னன்னா இஷ்யூ பண்ற பிரைஸ், இஷ்யூ பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் ஏதோ சொல்றோம். ஓகேவா? இஷ்யூ பண்ணா வருது பாத்தீங்களா? அதை இன்னும் பிராடா சொல்றத இஷ்யூ ப்ரொசீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா ஒரு காசு வருதுல, அதை சேல் ப்ரொசீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஷேரை இஷ்யூ பண்ணும்போது காசு வருதுன்னா இஷ்யூ ப்ரொசீட். பேசிக்கலி காசு உள்ள வந்தா ப்ரொசீட்ஸ். என்ன பண்ணும்போது வருதுன்றதை பேஸ் பண்ணி சேல் ப்ரொசீட்ஸ், இஷ்யூ ப்ரொசீட்ஸ்னு காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா இல்லையா? அது பெருசா ஞாபகம் தேவையில்ல. ஓகேவா? அப்ப 80 rupeesன்றது வந்து எனக்கு இஷ்யூ ப்ரொசீட்ஸ். 80 எடுக்கிறேன், இல்ல 75. அந்த 5 rupees என்ன தெரியுமா? அந்த ஷேர்ல இருந்து காசு வாங்குறதுக்காக பண்ற செலவுன்னு சொல்ற பாத்தீங்களா, இன்சிடென்டல் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்களா, அதை வந்து பிராடா ப்ராப்பர்ட்டம்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஷேர் இஷ்யூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்பாங்க. ஷேரை மார்க்கெட்ல போடுறதுக்கு நீங்க இன்கர் பண்ற காசு என்ன அப்படின்னா வந்து ஃப்ளோட்டேஷன் காசு சொல்லுவாங்க. அதை நீங்க பேரி பண்ணி வச்சுக்க வேணாம், ஏதோ ஒரு காசு இருக்குல்ல அதையும் மைனஸ் பண்றோம். அப்ப 80 rupees இஸ் த இஷ்யூ பிரைஸ் ஆர் இஷ்யூ ப்ரொசீட்ஸ். ஓகேவா? 5 rupees போச்சு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். இஷ்யூ ப்ரொசீட்ல இருந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ணக்க அப்புறம் தான் 75 வருது. மைனஸ் பண்ணக்க அப்புறம் வருதுல, therefore it is called as net proceeds. என்னது? நெட் ப்ரொசீட்ஸ். இஷ்யூ பண்ணும்போது வந்த மொத்த ரூபா இஷ்யூ ப்ரொசீட்ஸ், அதுல இருந்து இந்த 5 ரூபா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் போனக்கு அப்புறம் நெட் அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் நெட் ப்ரொசீட்ஸ். இதை தான் இங்க எடுக்கிறோம். கரெக்டா இல்லையா? அப்ப ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை
நெட் ப்ரொசீட்ஸ். ஓகேவா, இது என்னது இன்டூ 100. இப்படி போட்டேன்னா வரதுதான் என்ன சொல்றானு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்றேன். யாரோடது? பிரிஃபரன்ஸ் ஷேரோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கரெக்டா இல்லையா? அப்ப காஸ்ட் ஆஃப் பிரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் அ ஃபார்முலான்னு சொன்னா பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் divided by net proceeds into 100. Preference dividend is nothing but the preference dividend percentage applied on the face value. 100ல 12% போட்டா வந்து 12 rupees. Net proceeds nothing but whatever price you issued, issue proceeds 80 minus the flotation cost of 5 rupees, that is called as net proceeds into 100. Clear ah? கவனிக்கிறீங்களா? ஸ்கூல் டைம்ல லாஸ்ட் ஒன் பாயிண்ட், ஸ்கூல் டைம்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் நிறைய படிப்போம். கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், நான் கன்வெர்ட்டபிள். இன்னைக்கு காலைல கூட நம்ம ஒன்று பார்த்தோம். என்னது? குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ். அப்புறம் பார்ட்டிசிபேட்டிவ், நான் பார்ட்டிசிபேட்டிவ். இது மாதிரி இருக்கு. இதை தவிர இன்னொன்று இருக்கு, ரிடீமபிள், இரிடீமபிள். அப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேரா இருந்தா ரிடீமபிளா இருக்கலாம், இல்லாட்டினா இரிடீமபிளா இருக்கலாம். ரிடீமபிள்னா என்னன்னா இஷ்யூ பண்ணும்போதே ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்க வந்து ஷேரை ரிடீம் பண்ணிக்கலாம். பேசிக்கலி ஷேர் இஷ்யூ பண்ண என்ன பண்றேன்? ஷேரை இஷ்யூ பண்றேன், காசை வாங்குறேன். ரிடீம்னா என்ன தெரியுமா? நீங்க ஷேரை கொடுத்து திருப்பி காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு ரிடம்ஷன். கரெக்டா? ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான் இது நடக்கும். இரிடீமபிளா தான் இது நடக்காது. இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 12 rupees சொன்னல, நான் சொன்னா வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னேன். 12 rupees எவ்ரி இயர் வந்துட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து அது ரெடிமபிளா இர்ரெடிமபிளா? இர்ரெடிமபிள். ரெடிமபிளா இருந்தால் 5 வருஷம் தான் வரும், 10 வருஷம் தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ என்ன சொன்னேன் நான்? 12 rupees எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னேன். எவ்ரி இயர்னா லைஃப் லாங் வந்துட்டே இருக்கும். அப்போ என்னது? இர்ரெடிமபிள். அப்போ இது என்னன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு போட்டல, ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன், காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள். பேசுறது புரியுதா? இர்ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரா இருக்கிறதுனால 12 rupees வந்துகிட்டே இருக்கும். நம்ம பேசுறோம். பேச புரியுதா இல்லையா? இப்போ அந்த இடத்துக்கு வாங்க, அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டோம்னா புரிஞ்சிச்சுன்னா முடிச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 250. 250ல காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருக்கா? அதில் கேபி அப்படின்னுவாங்கல்ல. ஆக்சுவலாக காஸ்ட்ன்ற வார்த்தை இருக்குல்ல, காஸ்ட்ன்ற வார்த்தைக்கு ஆக்சுவலாக நியாயமாக சி வைக்கணும்ல. சி வைக்கிறதுக்கு பதிலாக கே, சவுண்ட் சிமிலராக இருக்குல்ல, காஸ்ட், கேஓஎஸ்டி அது மாதிரி. ஓகேவா? காஸ்ட்னு வச்சு கே. பின்றது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா போட்டிருக்கான்? D divided by NP. D ன்றது D stands for dividend. ஓகேவா? நான் வந்து அதை ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா ஈக்விட்டி ஷேர் வேற இருக்கு. ஜென்ரலா ஈக்விட்டி ஷேருக்கு கொடுக்கறத கேட்ட என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டா நீங்க கூட என்ன சொன்னீங்க? டிவிடெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்கறதையும் டிவிடெண்ட்னு சொல்லாம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? சோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ். சார் இந்த இன்டூ 100 போடவே இல்லையா கேட்டா, இந்த இன்டூ 100 போடணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ் போட்டாலே உங்களுக்கு 0.16 வருதுல. இந்த 0.16 செல்ஃப் கன்வேஸ் தட் இட் இஸ் 16%. ஏன்னா வாட் இஸ் 0.16னா ஒரு ரூபாய்க்கு 0.16 கொடுக்கணும் அர்த்தம், அவ்வளவுதான். பர்சன்ட் என்ன தெரியுமா? ஒரு ரூபாய்க்கு இல்ல, பெர் 100க்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர் சென்ட்? சென்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 100. பெர்சென்ட்ன்ற வார்த்தை இருக்குல்ல, பெர்சென்ட் ஒரு வேர்ட் கிடையாது. பெர் சென்ட். சென்ட் நீங்க ஸ்கூல்ல சென்டம்னா 100 இருக்குல்ல, அப்போ வந்து பெர்சென்ட்னா மீனிங் என்னன்னா மீனிங்கே வந்து பெர் 100 தான். இந்த 0.16 போட்டீங்களா, இது பெர் ருபி, பெர் 1 ருபி. அப்போ பெர் 100னா என்ன பண்ணும்? இன்டூ 100 பண்ணிக்கணும்ல. அப்போ 0.16 இன்டூ 100 பண்ணா என்ன வந்துடும்? 16 வரும். 16 வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? பெர்சென்ட்னு சொல்லுவீங்க. பேச புரியுதா இல்லையா? ஸோ ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் டிவிடெண்ட் பை நெட் ப்ரோசீட்ஸ் நிறுத்திட்டாங்க. அது வந்து ஆன்சர் ஃபார் 1 ருபி. 1 ருபி தெரிஞ்சாலே நீங்க இன்டூ 100 பண்ணா என்ன வந்துடும்? பெர்சென்ட் வந்துடும். பேச புரியுதா இல்லையா? இப்போ நம்ம என்ன எதை மட்டும் படிச்சிருக்கோம்? நம்ம காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அப்போ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வேற இருக்குமா? இருக்கும். ப்ரீவியஸ் பேஜ்ல இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? கிளியரா இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.